ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸி. நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இன்னையோட கதைக்கு போகலாம். அப்போதுதான் புறப்பட்டு பஸ் ஸ்டாண்டிலிருந்து மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்த பஸ்ஸில் வலக்கையில் ஒரு சிறிய சூட்கேஸுடனும் இடக்கையால் கம்பியை பிடித்து தொத்தி படிக்கட்டில் ஏறினான் அருண். தனக்கென்று ஒரு இடத்தை அங்கு அவன் தேடி பார்த்தபோது அநேகமாக அந்த பஸ் நிறைந்திருந்தது. ஆனால் 2 பேர் அமரும் ஒரு சீட்டில் ஓர் இரட்டை சரீர தொப்பை மனிதன் அமர்ந்திருந்தாள். சார், கொஞ்சம் நகர்றீங்களா? உட்கார்ந்துக்கிறேன். என்னை பார்த்து எவன்டா நகர சொல்றவன் என்று கேட்பது போல் அந்த தொப்பையன் அவனை எரிப்பது போல் அதிகார தோணியுடன் பார்த்தான். என்ன சார் முறைக்கிறீங்க? 2 சீட்லையும் அடைச்சிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. ஒரு இடம் கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? கொடுங்க சார். என்னமோ 2 சீட்டுக்கும் வாங்கிட்ட மாதிரி. என்ன இவன் யாருன்னு நினைச்சான்? என்கிட்ட மோதுற அளவுக்கு ஒருத்தன் வந்துட்டானா? இவனை பந்தாடணும் என்ற எண்ணம் மனதில் எழ அந்த தொப்பையின் கண்ணில் ஆத்திரமும் ஆவேசமும் மிதந்தன. அதற்குள் கண்டக்டர், தம்பி முன்னாடி வா, இடம் இருக்கு என்று அழைத்து கொண்டே அருணை நோக்கி வந்தார். அருகில் வந்து அவர், போலீஸ் இன்ஸ்பெக்டர், எதுக்கு வம்பு, போ முன்னாலே என்றார் மெதுவாக. ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டருடன் மோதிவிட்டோம் என்பதில் அவன் துணுக்குற்றாலும் தனக்கு இடம் தர ஒரு ஆள் மறுத்து விட்டானே என்பதில் ஏற்பட்ட எரிச்சல் அடங்கவிடவில்லை. 2 டிக்கெட் எடுத்துட்டானோன்னு நினைச்சேன். டிக்கெட்டே எடுக்காத ஆளாம், அதான் என்று பேசியவரை முன்னால் நகர்ந்தான். தொப்பையன் கோபத்தின் எல்லைக்கே போய்விட்டான். பற்களை நரநரவென்று கடித்தபடி எழுந்தான். அடே பயா பயா ஒன்ன என்று வேகமாக பாய்ந்து வந்தான். அவன் அருணை பிடிப்பதற்கு முன் அவன் முகத்தில் ஓங்கி ஒருத்தன் குத்து விட்டான். அந்த குத்தில் தொப்பையன் ஒரு பெண்மணி மீது போய் விழுந்தான். அவள் அவனை இழுத்து தள்ளினாள். அந்த தள்ளலில் கம்பியின் மீது போய் மோதினான். எதிர்பாராத தாக்குதலில் தொப்பையன் நிலை குலைந்து போனாலும் புயல் போல் சீறு கொண்டு எழுந்து தன்னை குத்தியவன் மீது பாய்ந்து குத்துவிட்டான். உறுதியான உடற்கட்டுடன் இருந்த குத்திவிட்ட மீசைக்காரன் குத்துக்கு பதில் குத்து மூக்கை பார்த்துவிட இரத்தம் கொட்டியது. தொப்பையரின் வெள்ளை சட்டியில் சிவப்பு கோலங்கள் உருவாகின. கண்டக்டரும் பல பயணிகளும் இருவரையும் விலக்கி அவரவர் இடத்தில் உட்கார வைத்தனர். இருவரும் கேட்காத வார்த்தைகளில் பயங்கரமாக திட்டிக் கொண்டனர். எதுக்குடா சாதியை இழுக்கிற? ஜாதியை சொல்லி திட்டுன்னு நரன்னு கிழிச்சுடுவேன். நீ போலீஸா? எல்லாரும் பார்த்து பயந்து நடுங்கணுமா? நானும் பட்டாளத்துக்காரனா? வாடா, நீயா நானான்னு ஒரு கை பார்த்துடலாம். பண்ணி பயிலே, திருட்டு நாயே, என் மேலேயே கையை வச்சுட்ட. என்னை யாருன்னு உனக்கு காட்டுறேன்டா. இப்படியா இருவரும் சரமாரியாக திட்டிக் கொண்டிருக்க பஸ் வேகம் பிடித்து கோடிக்கொண்டிருந்தது. மெல்ல மெல்ல திட்டல்கள் ஓய பயணிகள் பலர் மெதுவாக கண்களை மூட துவங்கினர். அருண் ஜன்னலின் வழியே வேடிக்கை பார்த்தபடி அமர்ந்திருந்தான். அவனின் கிராமம் வருவதற்கு இன்னும் 1/2 மணி நேரத்திற்கு மேலாகும் என்று நினைத்து கொண்டான். அவனுக்கு இமைகள் தூக்கத்தின் பிடியில் சரிந்து சரிந்து விரிந்து கொண்டிருந்தன. சில நிமிட போராட்டத்திற்கு பின் அவன் இமைகள் நித்திரையில் சரணடைந்தன. அந்த நித்திரையினுடனே ஒரு தேவதை மிதந்து வந்தாள். அவள் அவனை அள்ளிக்கொண்டு வானவெளியில் பறந்தாள். அவன் உடலிலும் சிறகுகள் முளைத்தன. அவனும் அவளுடன் பறந்தான். அப்போது ஒரு கருமேகம் பாறையைப் போல் உருண்டு வந்து அவர்கள் மீது மோதியது. திடீரென்று பெரியதாக பஸ் பிரேக் போட்டு நின்றதில் அருணின் நெற்றி முன்னால் இருந்த கம்பியில் நறுக்கென்று மோதி வழித்தது. பஸ்ஸுக்கு முன்னால் பல பேர் தடி, அருவாள், கற்களுடன் நின்றிருந்தனர். டிரைவர் வெலவெழுத்து போனார். அருணின் உள்ளம் திக் திக் என்று அடித்து கொண்டது. கூட்டத்தின் தலைவன் போல் இருந்த ஒரு நெடிய கருத்த மனிதன் டிரைவர் பக்கம் வர பின்தொடர்ந்தது கூட்டம். டிரைவர் ஜன்னல் வழியே தலையை வெளியே நீட்டினார். எங்க ஊர்லயும் பஸ் நிறுத்தணும், நிப்பீங்களா இல்லையா? நிக்கும்னு சொன்னாதான் பஸ்ஸை விடுவோம். என்ன சொல்றீங்க? பின்னால் இருந்து இன்னொரு பஸ்ஸும் வந்து நின்றது. எதிர்பக்கம் இருந்தும் இன்னொரு பஸ்ஸும் வந்தது. அதுவும் நிறுத்தப்பட்டது. இப்படி எல்லா ஊர்க்காரங்களும் கேட்டா நாங்க எப்படி பஸ்ஸை டைமுக்குள்ள எடுக்க முடியும்? அதுக்கெல்லாம் டவுன் பஸ் இருக்குங்க. எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க என்று ஒரு பஸ் டிரைவர் தைரியமாக பேசினார். அதெல்லாம் முடியாது. எங்க ஊர்ல பஸ் நின்னே ஆகணும். இல்லைன்னா விடமாட்டோம். எல்லாம் ரோட்டிலேயே அப்படியே உட்காருங்க, பார்த்துக்கலாம். தலைவரின் ஆணைக்கு கட்டுப்பட்டு தொண்டர்கள் ரோட்டில் கோஷம் போட்டபடியே அமர்ந்தனர். பயணிகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை கூறிக்கொண்டு நிலைமையை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். அருண் 2 தரப்பு கருத்திலும் நியாயம் இருக்கிறது. ஏதோ ஒரு வழியில் சமரசம் காண வேண்டும் என்று எண்ணினான். பஸ்ஸில் இன்ஸ்பெக்டர் உட்பட பல பெரிய மனிதர்களும் இருந்தும் ஏதும் செய்து சமரசப்படுத்தி பஸ்கள் போக வழி செய்ய முடியாமல் விழித்து கொண்டிருந்தனர். 1 மணி நேரத்திற்கு பின்னர் எப்படியோ தகவல் கிடைத்து போக்குவரத்து அதிகாரி, கோட்டாட்சி தலைவர், டிஎஸ்பி போன்றவர்கள்லாம் வந்து சேர்ந்தனர். அந்த ஊர் பிரமுகர்களுடன் பஸ்களை விடுங்கள், பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு பெறலாம் என்று கேட்டுக்கொண்டதின் பேரில் பஸ்கள் விடப்பட்டன.
ஊர் போய் சேருவதற்குள் இதென்ன பிரச்சனை மேல பிரச்சனை வருகின்றன என்று எண்ணியவனாய் தனது இடத்தில் போய் அமர்ந்தான். பஸ் கிளம்பி வேகம் பெற்றது. இன்னும் சில நிமிடங்களில் பஸ் அவன் கிராமத்தை அடையப் போகிறது என்று எண்ணிய போது அவனுக்கு தான் இன்று ஊருக்கு போவதற்கான காரணம் நினைவில் எழுந்தது. இன்று ஊருக்கு போவதற்கு காரணம் கவிதா அவள்தான் என்று எண்ணிய போது அவன் உதடுகள் கவிதா, என் இனிய கவிதா என்று பல முறை முணுமுணுத்தன. அவளை சந்தித்த நாள் அவள் நினைவில் எழுந்தது. பிகாம் படித்துவிட்டு 2 வருடம் வேலையில்லாமல் இருந்த எம்எல்ஏவின் சிபாரிசின் மூலம் ஒரு வழியாக ஒரு தனியார் நிறுவனத்தில் கிளர்க்காக அன்று சேர்ந்திருந்தான். அவனை சுற்றிலும் புதுமுகங்கள். ஒரு சிலர் அவனிடம் தானாக வந்து அறிமுகப்படுத்தி கொண்டார்கள். அவனா யாரிடமும் தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ளாமல் தனக்கு காட்டப்பட்ட இடத்திலேயே உட்கார்ந்து கொண்டு மேசை மீதிருந்த ஃபைல்களை புரியாமல் புரட்டி கொண்டிருந்தான். இயல்பிலேயே அவன் ஒரு ரிசர்வ் டைப். புதியவர்களுடன் பழகுவதில் தயக்கம் உடையவன். ஆனால் பழகிவிட்டால் ஒரே கொட்டந்தான். அவன் அப்படி அமைதியா உட்கார்ந்திருந்த போதுதான் எதிரில் வந்து நின்றாள் அந்த கவிதா. ஹலோ, ஐ எம் கவிதா, கிளாட் டு மீட் யூ என்று கையை நீட்டினாள். திடீர் குரலையும் கையை நீட்டி கொண்டிருப்பதையும் கண்டவன் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. பெண்கள் இவ்வளவு சாதாரணமாக கை குலுக்க கை நீட்டுவார்களா? அவளுக்கு கை கொடுத்து குலுக்கலாமாம் என்ற கேள்வியுடன் அவளை பார்த்து தடுமாற்றத்துடன் ஹலோ சொல்லி கை கொடுத்தாள். ஐ எம் அருண், கிளாட் டு மீட் யூ. இருவரும் லேசாக கை குலுக்கியவுடன் புன்னகைத்தபடியும் கைகளை விடுவித்துக் கொண்டனர். நான் இங்க டைப்பிஸ்டா இருக்கேன். மற்ற விவரங்களை எல்லாம் லஞ்சில் பேசிக்கலாம், வரேன் என்று நகர்ந்தாள். இது சகஜமாக நடக்கக்கூடியதான் என்பது போல் பார்த்து கொண்டிருந்த அக்கம் பக்கத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரமித்து போய் உட்கார்ந்திருப்பதை கண்டு புன்னகைத்து கொண்டார்கள். இப்படி திகைப்போடு ஆரம்பித்த கவிதாவின் உறவு நாளுக்கு நாள் வளர்ந்தது. அவள் சகஜமாக பேசினாள், பழகினாள். அவனும் நாளடைவில் அவளை போல் சகஜமாக பேசி பழகினாள். அவள் அவனோடு மட்டுமல்ல, எல்லோரிடமும் அப்படிதான் பழகினாள். ஆனால் அருணை பொறுத்தவரையில் இந்த அளவிற்கு பேசி பழகியது அவளிடம்தான். அவன் அவளை மானசீகமாக காதலித்து கொண்டிருந்தான். அவளிடம் எவ்வளவோ விஷயங்களை சகஜமாக பேசி கொண்டிருந்தாலும் தன் மனதில் உள்ள காதல் விஷயத்தை மட்டும் அவளிடம் பேச இயலாமல் தவித்தாள். எப்படியோ தைரியத்தை வரவழைத்து கொண்டு ஒரு வழியாக சொல்லிய போது அவள் பெரிதாய் சிரித்தாள். நான் முன்னரே நினைச்சேன் இப்படி ஒரு நாள் சொல்லுவீங்கன்னு. ஆனா அருண், நான் இன்னும் இதை பற்றி யோசித்து பார்க்கல. ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, யோசித்து பார்த்து முடிவு சொல்றேன் என்ன என்று சென்றாள். சொன்னபடி 2 நாள் கழித்து அவள் முடிவு சொன்னாள். அருண், உங்க குணம், நடத்தை, அழகு, அறிவு, அன்பு, பொருளாதாரம் போன்ற விஷயத்திலெல்லாம் ஓகே. நம்ம ஜாதி கூட வேற வேற தான். அது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு அம்மா இல்லை, அப்பா தான். அம்மா இல்லாததாலே அப்பா ரொம்பவும் செல்லமா வளர்த்தார். என் அப்பா பள்ளிக்கூட ஆசிரியர், உலகம் புரிஞ்சவர். என் விருப்பத்துக்கு எவ்வித தடையும் போட மாட்டார். நான் தப்பு செய்ய மாட்டேன், தவறான வழியிலும் போக மாட்டேன்னு அவருக்கு என் மேல நிறைய நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கைக்கு நான் எப்பவும் குந்தகம் விளைவிக்கல. உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களை நான் காதலிக்க தயார். ஆனா நம்ம வாழ்க்கையில சேர வேணும், வாழ்க்கை நடத்தணும். அது முடியக்கூடிய ஒண்ணுன்னா தோணுச்சுன்னா காதலிக்கலாம், இல்லைன்னா நாம எப்பவும் நண்பர்களாவே இருந்துக்கலாம். கவிதா, நானும் ஏதோ விளையாட்டா காதலிக்கிறேன்னு சொல்லல. வாழ்க்கையில ஒன்று சேரணும்னு தான் விரும்புறேன். உங்க வீட்டில் இதற்கு சம்மதிப்பார்களா? சற்று யோசித்தவன் மௌனமாக, கவிதா, எனக்கு வீட்டில் இருப்பது தாய் மட்டும்தான். எனக்கு ஜாதி ஒரு பிரச்சனை இல்லை. என் தாயை சம்மதிக்க வைக்க இயலுமுன்னு நம்புறேன். உங்க நம்பிக்கை வெற்றி பெற வாழ்த்துக்கள் அருண். இப்பவே நாம இருவரும் காதலிப்பதை நினைச்சுக்கோங்க. ஆனா முதல்ல உங்க வீட்டில் உங்க தாய்கிட்ட சம்மதம் தெரிஞ்சு வாங்க. சம்மதம் கிடைச்சா காதலிக்கலாம், இல்லைன்னா இப்படியே நண்பர்களாவே இருக்கலாம். ஓகே கவிதா, நான் இப்பவே வீட்டுக்கு புறப்படுறேன். சம்மதத்தோட வரேன். நிச்சயமா கவிதான்னு சொல்ல, குட் லக். இப்படி புறப்பட்டு வீட்டுக்கு பஸ் ஏறி வருவதுதான் அருண். பஸ் அவன் ஊரை அடைந்தது. இறங்கினான். வீட்டை நோக்கி தெருவில் நடந்தான். வீட்டை நெருங்கும்போது திடுக்கிட்டான். வீட்டின் முன் நிறைய பேர் கூட்டமாக நின்றிருந்தனர். வீட்டில் யாருக்கு என்ன? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? துரிதமாக நடை போட்டு வீட்டை அடைந்த போது அவன் தாய் ஓடி வந்து கட்டி கொண்டு கதறினாள். அவன் என்னவென்று புரியாமல் விழித்தான். இவங்க நடப்பதை அதிர்ச்சியில் உறைந்திருந்தாலும், சுமதி செத்துட்டாளா? ஏன் சுமதி செத்துட்டாளா? என் தங்கச்சி சுமதி செத்துட்டாளா? அதுவும் தற்கொலை செய்துக்கிட்டாளாம். ஐயோ, இது என்ன கொடுமை! சுமதி சுமதி ஏமா செத்த? ஏன் 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 என்று கேள்விகளால் நிறைந்தது அருண் மனது. பூங்கொத்து போல் இளங்குருத்து போல் இருந்தாயே சுமதி, ஏமா இப்படி செஞ்ச? அண்ணா அண்ணனு உயிரா இருந்தாயே, ஏமா இப்படி செஞ்ச என்று மனதிற்குள் குமரியபடி அசையாது கிடந்த அவள் உடலை பார்த்து கண்ணீர் சிந்தினான். அவள் ஏன் இறந்தாள் என்று அவனுக்கு யாரும் சொல்லவில்லை. அவள் கழுத்தில் கயிறு இறுகியதால் ஏற்படும் காயம் இருந்ததால் அவள் தூக்கு போட்டு கொண்டாள் என்று மட்டும் உணர்ந்து கொண்டான்.
எவ்வளவுதான் அழுதாலும் மாண்டவர்கள் மீண்டு வருவதுண்டா? அவளின் இறுதி சடங்குகள் நடந்தேறின. சிவந்த மலராய் உலாவிக் கொண்டிருந்தவள் செந்தீயாய் கரைந்து கொண்டிருந்தாள். அருணும் அவன் தாயும் கதறி கதறி அழுதார்கள். ஏன் அவள் தற்கொலை செய்து கொண்டாள் என்ற கேள்வி மட்டும் அவன் மனதிற்குள் ஒலித்து கொண்டே இருந்தது. அவனுக்கு பல்வேறு சந்தேகங்கள் எழுந்தாலும் அக்கம் பக்கத்தில் வயிற்றில் குழந்தை உண்டாதனால் செத்துப்போனாள் என்பதாக பேசிக்கொள்வது அவன் காதில் விழத்தான் செய்தது. அப்படியா செய்தால் சுமதி? அது உண்மையானால் அவளை அந்த நிலைக்கு ஆக்கியது யார்? அது யார்? தாயிடம் விசாரித்தான். திடீர்னு வாந்தி எடுத்தா. ஏண்டின்னு கேட்டேன். அழுதா. யாருடின்னு கேட்டேன். அழுதா. குடியை கெடுத்துட்டியே பாவி, சொல்லிட்டு அடிச்சிட்டேன். சொல்லாமலே போயிட்டாளே, கண்ணுக்குள்ள உசுரா வச்சு வளர்த்தேனே, கழுத்தறுத்துக்கிட்டு போயிட்டாளே என்று புலம்பினாள். அவன் யார்? கண்டுபிடிச்சே ஆகணும். சுமதியின் சாவுக்கு காரணமானவனை கண்டுபிடிச்சாகணும். அவனை விடக்கூடாது. உன்னை கண்டுபிடிக்கிறேன் என்று கருவியபடியே உட்கார்ந்திருந்தான் சிறிது நேரம். அவள் புத்தகங்களையும் பெட்டிகளையும் சோதனை போட அவன் மனம் எண்ணியது. எழுந்து சென்று அவள் புத்தக பையை எடுத்து புத்தகங்களை வெளியில் எடுத்தான். புத்தகங்களில் நோட்டுகளிலும் அவனுக்கு எவ்வித துப்பும் கிடைக்கவில்லை. அவளின் இரும்பு பெட்டியை திறந்தான். உள்ளே அவளின் துணிமணிகளுக்கிடையே ஒரு சிறிய அட்டை பெட்டி இருந்தது. பிரித்தான். உள்ளே அனைத்தையும் கடிதங்கள். அஞ்சலில் வந்த கடிதங்கள் அல்ல, நேரில் ரகசியமாய் கொடுக்கப்பட்ட கடிதங்கள். ஒவ்வொன்றையும் பிடித்து படித்தான். என் இதய ராணி சுமதி, என் இதயத்தில் உன்னை தெய்வமாய் கொடி வைத்தேன். உயிருக்குயிராய் நேசிக்கிறேன். நீ இன்றி எனக்கின்னி வாழ்வில்லை. அன்பே ஆருயிரே, என்னை நீ விரும்பாயா? தினம் தினம் உன்னை காணவே ஓடோடி வருகின்றேன். உன் தரிசனம் ஒரு நாள் கிடைக்காவிட்டாலும் நான் படும் துன்பம் அளவிற்கிடையாது. கண்ணே கண்மணியே, நாளை நீ வரும்போது பஸ்ஸில் ஏறும்போது உனக்கு விருப்பம் என்பதை ஒரு புன்னகையால் புலப்படுத்து. வாடிய பயிராய் கிடைக்கும் நான் பசுமை பெறுவேன். வீட்டில், பஸ்ஸில், டியூஷன், எங்கு இருந்தாலும் என் நினைவெல்லாம் உன்னிடமே. என்னிடம் இருப்பதே என் வெறும் உடல்தான். உன்னிடம்தான் இருக்கிறது என் உயிர். நல்ல பதிலை நாளைத்தான். புன்னையோடு என் எதிரில் வா. என்றென்றும் அன்புடன் எஸ். அடுத்த லெட்டரில், என் இதய ராணியே சுமதி, உன் புன்னகையால் நான் புஷ்பித்தேன். உன் பதிலால் நான் உயிர் பெற்றேன். உன் கண்ணிமைகள் படபடுக்கும் போது என் கவியுள்ளம் சிறகடிக்கிறது. உன் உதடுகள் பூ பூக்கும் போது என் மீது குற்றால அருவி தேன் சிந்துகிறது. அன்பே ஆருயிரே, உன்னிடம் ஏதேதோ பேச வேண்டும் என்று என் உள்ளம் துடிக்கிறது. எங்கே பேசுவது, எப்படி பேசுவது, யாருக்கும் தெரியாமல் என்றுதான் புரியாமல் தவிக்கிறது. உன்னோடு கைப்பற்றி நடைபயில வேண்டும். உன்னோடு பேசி பேசி மனங்குளிர வேண்டும். கட்டி அணைத்து கதை பேச வேண்டும். கவிதைகள் பரிமாறி சுகங்களை காண வேண்டும். கண்ணே கண்மணியே, இந்த காகிதம் எவ்வளவுதான் என் கருத்தை உன்னிடம் சொன்னாலும் முழுவதையும் சொல்லிவிட முடியாது. இதனால் உன் காதுகளில் எப்போதும் பேசிக்கொண்டிருக்கும் காற்றும் என் மூச்சுதான். அது சொல்லும் என் நிலையை எப்போதும் உனக்கு. இத்தோடு முடிக்கிறேன் இந்த ஓலை. இனி சந்திப்போம் நாளை. உயிருக்குயிரான எஸ். அடுத்த லெட்டரையும் பிரித்து படித்தான். அன்பே ஆருயிரே, ஏனம்மா வரவில்லை நேற்று நீ? என் உள்ளம் பட்ட துன்பம் அறிவாயோ நீ? என்னானது உனக்கு? ஏன் இந்த பிணக்கு? உன்னையன்று யாருண்டு எனக்கு? என் மீது அன்பில்லையா உனக்கு? போதும் இந்த வழக்கு. புன்னகையை வழங்கு. நீ இல்லாமல் வரும் பேருந்து தெய்வம் இல்லாமல் உலா வரும் தேர் போல. நீ இல்லாமல் நடக்கும் பள்ளிக்கூடம் ராணி தேனி இல்லாத தேன்கூடு போல. இதய ராணியே, என்னை சாகடித்தது போதும். வாழ விடு என்னை உயிரோடு. கண்ணின் கருமணி எஸ். விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, அதிசயமோ அதிர்ஷ்டமோ நேற்று திருவிழா நம்ம கழித்த வசந்தம். கண்ணே, அந்த கணங்கள் அழியாத கோலங்களாய் என் நெஞ்சுக்குள் நிறைந்துள்ளன. ஆகா, என் வாழ்வில் பெற்ற சொர்க்கம் அமுதே, அது போன்ற இனிய சுகங்களை என்னாலும் நாம் பெற வேண்டும் என்ற என் உள்ளத்தில் அவா நிறைகிறது. மீண்டும் எப்போது அந்த வசந்த காலம்? நினைவில் வாடும் நெஞ்சம் எஸ். என் தேவையே, ஏன் இந்த கலக்கம் உனக்கு? என் மீது இல்லையா நம்பிக்கை? நீ தவறென்று கருதுவது தவறல்ல கண்மணி. நம்மை ஈருடல் ஓருராய் கலக்க வைத்திட்ட உன்னத உறவு அது. நமக்கு இனி என்றும் பிரிவு இல்லை. நான் நீயாகவும் நீ நானாகவும் ஆன பின்பு ஏது நமக்கு பிரிவு? இனி மரணம் கூட நம்மை பிரிக்க முடியாது. நம்பு, என்னை நம்பு. காதலை நம்பு. என்னவளின் மன்னவன் எஸ். அடுத்த லெட்டரில், என் உயிரின் உயிரே, சொர்க்கத்தில் பல்லக்கு என்று எண்ணியது நரகத்தின் தேரானதோ? வசந்தம் என்று எண்ணியது வாட்டிடும் கோடையானதோ? கலங்காத கண்மணியே, காதலன் நான் இருக்கிறேன். நம்ம உறவுக்கு சின்னமாய் உன் உதிரத்தில் முளைத்துள்ள விதையை எண்ணும்போது என் உள்ளம் குதூகலிக்கிறது. ஆனால் காதல் போதையில் தரையை மறைத்துவிட்டு வானத்தில் வட்டமிட்டு விட்டோமோ என்று கவலை எழுகிறது. வேறு வேறு ஜாதி சேர்ந்த நாம் உள்ளூரில் ஒன்று சேர வழியேது? வெளியூர் வாழ்க்கை நடத்தலாம் என்றாலும் வாழ்க்கை என்பது வெறும் முத்தம் மட்டுமே அல்லவோ?
உன்னை கைப்பிடிக்க எனக்கு ஒரு வேலை கிடைக்க வேண்டும். டுட்டோரியல் காலேஜில் +2 படித்து பரீட்சை எழுதியிருக்கும் எனக்கு என்ன வேலை காத்திருக்கிறது கண்ணே? என்னவான போதும் உன்னை கைவிடும் எண்ணம் மட்டும் எனக்கு சிறிதும் இல்லை. என் தலையில் பொறுப்புகள் நிறைய கணக்கின்றன. பொறுப்போடு செயல்படுவேன். விருப்போடு உன்னை மனம் புரிவேன். வேலை தேடி புறப்படுகிறேன். விரைவில் வருகிறேன். பிரியா விடை பெறும் பிரியமானவன் SS. இந்த லெட்டர் எல்லாத்தையும் படித்ததும் அவன் காதல் ஆரம்பித்தது முதல், அவர்களுடன் நடந்த உரையாடல் முதல், அவள் கர்ப்பமானது முதல் அனைத்தையும் அவன் புரிந்து கொண்டான். ஆனால் யார் இந்த SS? என் தங்கையின் வாழ்வில் புயலாகி போன இந்த SS யார்? அவளோட பஸ்ஸில் தினமும் போனான். அவளோட டுட்டோரியலை படித்தவன். யார் இந்த SS? யார் இந்த SS என அருண் தன் நினைவு அகராதியை புரட்டினான். ஓ, அவனா இருக்குமாம் என அந்த நாள் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. சார், இது உங்க கர்ச்சீஃபா? பஸ்ஸிலிருந்து இறங்க நகர்ந்து கொண்டிருந்தவனை இழுத்தது அந்த குரல். திரும்பிய அருண் தெரிந்த முகமாயிருந்த அந்த இளைஞன் கையில் அவன் கர்ச்சீப் இருப்பதைக் கண்டான். எஸ். அருண் கை நீட்ட அருகில் வந்து தந்தான். தேங்க்யூ. இருவரும் பஸ்ஸிலிருந்து இறங்கினார்கள். சுமதி ஏற்கனவே இறங்கி கீழே நின்றிருந்தாள். மூவரும் நடந்தனர். தம்பி, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி. நான் உங்க பக்கத்து ஊர் தான் சார். 10வது வரையிலும் உங்க ஊர் பள்ளிக்கூடத்துல தான் படித்தேன். ஐசி, உங்க சிஸ்டருக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும். உங்க பேரு சுந்தர். இப்போ என்ன படிச்சுட்டு இருக்க? அது வந்து சார், +2வில் இங்கிலீஷில் போயிடுச்சு. டுட்டோரியலில் இப்போ படிச்சுட்டு இருக்கேன் சார். மெல்ல சிரித்தபடியே, ஓ அப்படியா? சுமதியும் 10வது ஃபெயில் ஆயிட்டா. இப்போ டுட்டோரியலில் தான் சேர்த்தாகணும் என்றான். எதில் போயிடுச்சு? எல்லாம் ஒன்றை மாதிரி தான். இங்கிலீஷா? ஆமாம். உங்கள் காலேஜ் எப்படி? பரவாயில்ல சார், நல்லா சொல்லித்தராங்க. தம்பி, உன் பேர் என்ன சொன்ன? சுந்தர் சார். சுந்தர். அருண் நினைவகத்திலிருந்த SSயின் பொருளை கண்டுபிடித்தான். டே SS, வரேன்டா, உன்னை தீர்த்து கட்ட வரேன்டா. அப்புசாமி வெளியில் கிளம்ப அவசரமாக புறப்பட்டு கொண்டிருந்தார். அவர்தான் சுந்தரின் மாமா. குள்ளமா, சற்று குண்டா, கருகருன்னு முரட்டு மிசிறுடன் இருந்தார். முன்தலை வலிக்கையாகிவிட்டது. என்ன புறப்பட்டுட்டீங்க என்றான் அவன் மனைவி. இன்னைக்கு திடுதிடுப்புன்னு கடைக்கு லீவு போட்டுட்டான் அந்த ராஜா பையன். நினைச்சா வர்றது, நினைச்சா போறது. கடை என்ன சத்திரமா சாவடியா? நான் கடனை உடனே வாங்கி கஷ்டப்பட்டு முதல்ல போட்டு கடையை வச்சிருக்கேன். இந்த வேலைக்கார பசங்க அவங்க இஷ்டத்துக்கு கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சும்மா விடக்கூடாது. அவன் சீட்டை கிழிச்சிடுறேன்னு கிராமத்து நிலங்களை விற்று வந்து அப்படி இப்படின்னு 4 வியாபாரம் செய்து இப்போ 4 பேருந்தை வச்சு வேலை வாங்கும் முதலாளி ஆகிவிட்டார் அப்புசாமி. கோபம் அவருடைய கூட பிறந்த சொத்து. அந்த கோபம் அவருக்கு நன்மை செய்ததை விட தீமை செய்ததுதான் அதிகம். இருப்பினும் கோபத்தை அவர் எப்பவும் கூடவே வைத்திருந்தார். சரி, போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. ஒன்றும் கேட்கலாம்னு நினைச்சேன். என்ன? உங்க அக்கா பையன் முன்னெல்லாம் அப்பப்போ இங்கே வந்துட்டு போயிட்டு இருந்தான். இப்போ ஆளையே காணோம். அந்த படுபாவுக்கு கொழுப்பை பத்தியா? எவனோ ஒரு ஃப்ரெண்டு கூட லாரியில் போயிருக்கானாம். லாரி ஓட்ட போறானாம். இனி ஏண்டி லாரி டிரைவராக போகணும்னு என்ன தலையெழுத்தா அவனுக்கு? அவனுக்கு இருக்கிற சொத்துக்கு 4 லாரி வாங்கி விடலாம். அவனுக்கு கிறுக்கு தான் பிடிச்சிருக்கணும். சரிங்க, அவனுக்கு கிறுக்கு தான் பிடிச்சிருக்கு போலுள்ளது. அவனை பற்றி அப்படி இப்படின்னு ஒரு மாதிரியான செய்தி வருது. சீக்கிரமாக உங்கள் அக்காவை பார்த்து பேசி நம்ம கல்யாணிக்கு கல்யாணம் செய்ய பாருங்க. நல்ல யோசனை தான். பார்க்குறேன். அப்புசாமி கிளம்பி போனான். சுந்தர் முருகன் சொன்னதை கேட்டவுடன் அதிர்ந்து போனான். என்னடா சொல்ற? ஆமாடா, சுமதி 2 நாள் முன்னவே தற்கொலை செஞ்சிட்டா. டேய், அப்படி சொல்லாதடா ப்ளீஸ். என் சுமதி சாக மாட்டான். என்னை விட்டு போக மாட்டா. சொல்லடா, சொல்லு, உண்மையை சொல்லடா என சுந்தர் கண்களில் நீர் நிறைய, முகம் சிவக்க, உடல் படபடக்க நண்பனின் முருகனின் சட்டையை பிடித்து கொண்டு உலுக்கினான். மனசை தேத்திக்கடா, எல்லாம் விதி. யார் என்ன செய்யும்? நோ, நான் நம்ப மாட்டேன். சுந்தர் பாய்ந்து வெளியேறினான். முருகன் பெருமூச்சு விட்டான். இங்கு அக்கா என்று அழைத்து கொண்டே வீட்டிற்குள் வந்தார் அப்புசாமி. சமையல் கட்டில் வேலையாயிருந்த சுந்தரின் அம்மா ஈஸ்வரி யார் என்று குரல் கொடுத்தார். நான் தான் அக்கா. அப்புசாமி சமையல் கட்ட பக்கம் போனார். வா தம்பி வா, அங்கே உட்காரு, இதோ கஞ்சி வடிச்சிட்டு வந்துடுறேன். அப்புசாமி ஹாலில் வந்து உட்கார்ந்தார். கையில் கொண்டு வந்திருந்த பழக்குடியை எட்டி மேஜை மீது வைத்தார். அப்போது பாட்டி என்று கூவிக்கொண்டு ஓடி வந்தால் 10 வயது சிறுமி. சுதா குட்டி, இங்கே வா, பாரு, உனக்கு பழமெல்லாம் வாங்கி வந்திருக்கேன். ஆப்பிள் என்று அருகில் வந்து 2 கையிலும் பழங்களை எடுத்துக்கொண்டார். அவளை அள்ளி எடுத்து கன்னத்தில் முத்தமிட்டார் அப்புசாமி. அதற்குள் ஈஸ்வரி வெளியில் வந்தார். வாக்கம். எங்க சுந்தர்? அதை ஏன் கேட்கிற? இங்க என்னென்னமோ நடந்து போச்சப்பா. நானே உன்னை வந்து பார்க்கணும்னு இருந்தேன். நல்ல வேளை நீயே வந்துட்ட. என்னாச்சுக்கா? என்ன விசேஷம்?
என்னத்த சொல்றது போ. இவனை நாம ஒண்ணும் தெரியாத பையன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இவன் என்னடா கொலகார பாவியா நிக்கிறான். என்னக்கா சொல்ற? பக்கத்து ஊரு பொண்ணு ஒண்ணு இவனால கர்ப்பமாயி தூக்கு போட்டுக்கிட்டாப்பா. அவன் நம்ம ஜாதியா இருந்தாலும் பரவாயில்ல. கீழ் ஜாதி. வெளியில மானம் போகுது. இவன் இன்னைக்கு தான் 1 மாசத்துக்கு பின்னாடி வந்தான். லபலபன்னு கத்தினான். அழுதான். வெளியில போயிட்டானப்பா. என்ன செய்வானோ என்ன ஆகுமோ எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த பொண்ணோட அண்ணன் வேற கத்திய தூக்கிக்கிட்டு திரியறானாம். வெட்டுறேன் குத்துறேன்னு. நான் என்ன செய்வேன்? ஓ! அந்த அளவிற்கு விஷயம் போயிடுச்சா? யோசிப்பது போல் உதட்டை கடித்துக்கொண்டு மீசையை தடவினார் அப்புசாமி. சரி அக்கா, நல்லதோ கெட்டதோ சுந்தருக்கும் கல்யாணிக்கும் அடுத்த மாசமே கல்யாணம். நீ என்னக்கா சொல்ற? நான் என்னப்பா சொல்ல இருக்குது? ஊரெல்லாம் பேரு கெட்டு கிடக்கு. இவனுக்கு பொண்ணு கொடுக்கறேன்னு நீயே சொல்ற. நான் மறுத்தா சொல்ல போறேன். ஆனா அவன் என்ன சொல்வானோ தெரியலையே. அவன்கிட்ட நான் பேசுறேன். வரட்டும். தன்னை போலவே கருப்பான குள்ளமான குண்டா இருக்கிற கல்யாணியம் சுந்தருக்கு கட்டி வைக்க இதுதான் நல்ல தருணம் என்று எண்ணமிட்டார் அப்புசாமி. எப்படியும் முடிச்சிட வேண்டும் என்று உறுதி கொண்டார். இருவரும் பேசிக் கொண்டிருந்த போது வெளியில் போன சுதா மாமா வரார் என்று ஓடி வந்தாள். வர்றானா? வரட்டும் வரட்டும். நிமிர்ந்து உட்கார்ந்து சுந்தரை எதிர்கொள்ள தயாராகிவிட்டார் அப்புசாமி. சுந்தர் தடுமாறியவாறே வீட்டுக்குள்ளே வந்தான். தலைமுடிகள் கலைந்து பேண்ட் சட்டெல்லாம் அழுக்காகி குடுகாரனாக வந்திருந்தான் சுந்தர். ஈஸ்வரியும் அப்புசாமியும் திகைப்புடன் பார்த்தனர். தூணில் போய் இழுத்துக்கொண்டு தடுமாறி கீழே விழுந்தான் சுந்தர். ஈஸ்வரியும் அப்புசாமியும் பதறியபடி வந்து அவனை தூக்கினார்கள். சுமதி, என் இதய ராணியே சுமதி, என்னை விட்டுட்டு போயிட்டியே. நானும் வருவேன், நானும் அங்கேயே வருவேன். ஈஸ்வரியும் அப்புசாமியும் அவனை மெல்ல தூக்கி வந்து கட்டிலில் போட்டனர். என்னடா பைத்தியக்காரா, இது என்னடா கோலம்? ஏ யாரு? என்னையே யாருன்னு கேட்குறவளுக்கு ஆகி போச்சா? நீ என்ன பண்ணவ? உன் கண்ணை போதை மறைக்குது. அடடே வாங்க மாமா, எப்போ வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? எதுக்கு வந்தேனா? கேட்படா கேட்ப. எல்லாம் என் நேரம். சே, எதுக்கு வந்தேன்னு கேட்குறியா? சொல்கிறேன் கேளு. உனக்கும் கல்யாணுக்கும் அடுத்த மாசமே கல்யாணம். ஆமாம், நானும் உன் அம்மாவும் முடிவு பண்ணிட்டோம். கண்டவளை நினச்சிக்கிட்டு குடிச்சு கும்மாளம் அடிச்சிட்டு இருக்காத. உன்னால மானமே போகுது. மாமா, எனக்கு கல்யாணமும் வேண்டாம் கல்யாணியும் வேண்டாம். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என் சுமதி தான் எனக்கு பொண்டாட்டி. இப்பவும் அவ தான், இனி எப்பவும் அவ தான். எவடா அந்த சுமதி? என் சுமதி மாமா, என் சுமதி போயிட்டா மாமா. என்னை விட்டுட்டு போயிட்டா மாமா. செத்து போயிட்டா மாமா. ஆட போனா போயிட்டு போடுறா. அதுக்காக ஏண்டா ஒப்பாரி வைக்கிற? அந்த மடம் இல்லைன்னா சொந்த மடம். ஊர்ல வேற பொண்ணா இல்ல? பைத்தியம். நீ தாண்டா பைத்தியம். உங்க அப்பா பைத்தியம், உங்க பாட்டம் பைத்தியம். நான் பைத்தியம் இல்லை. எனக்கு சுமதி தான் எல்லாம். அவ இல்லைன்னா நானே இல்லை. ஆமா மாமா. ஏ சுந்தர், என்ன உங்க மாமனை போய் வாடா போடான்னு பேசிட்டு இருக்க? பேசாம கட. இவன் மாமன் இல்ல, பேய் பிசாசு. என்னை கொல்ல வந்திருக்கான். அப்புசாமிக்கு கோபம் தலைக்கேறியது. ஆமாண்டா, உன்னை கொல்ல தான் வந்திருக்கேன். உன்னை கழுத்தை நெருப்பது போக கட்டிலிருந்து பாய்ந்து அப்புசாமியின் கழுத்தை பிடித்தான் சுந்தர். இருவரும் ஒருவர் ஒரு கழுத்தை பிடித்து கொண்டனர். ஈஸ்வரியும் இருவரையும் தடுக்க முனைந்தாள். அப்புசாமி சுந்தரை வேகமாக கட்டிலில் தள்ளினான். டேய், ஒழுங்கா நடந்துக்கோ. தொலைச்சு விடுவேன் தொலைச்சு. என்னை யாருன்னு நினைச்ச? நல்லா கேட்டுக்கோ. அடுத்த மாசம் உனக்கும் கல்யாணிக்கும் கல்யாணம். இனி யாராலையும் மாத்த முடியாது. அது ஒரு நாளும் நடக்காது. அது ஒரு நாளும் நடக்காதுன்னு சொல்லவும், ஏன்டா நடக்காது? அவளை கட்டிக்கிறதுக்கு நான் ஒன்றும் பைத்தியம் இல்லை. அவளுக்கு என்னடா, ராணிடா அவ. அவ பெரிய ராணி. அவளை எங்கேயாவது தள்ளுங்க. இங்கே ஒன்றும் வேண்டாம். டேய், நான் பொல்லாதவன். என் கோபத்தை கலராத. நானும் பொல்லாதவன் தான்டா. உன் குடலை உருவி மாலையா போட்டுக்குவேன். டேய், உனக்கு இப்பவே சமாதி கட்டுறேன்டா என அப்புசாமி கொலைவெறியோடு சுந்தர் மீது பாய்ந்து கட்டிலில் தள்ளி கழுத்தை பிடித்து அழுத்தினார். ஈஸ்வரி அப்புசாமியை இழுத்தார். வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சுதா அலறினாள். தம்பி விட்டுடா. அப்புசாமி சுயநினைவு வந்து சுந்தரை விட்டார். டே, நீ இல்லைன்னா 1000 பேர். கல்யாணம் வேண்டாம்னுட்டல. உன்னை தொலைக்காம விட மாட்டேன்டா. உன்னை வெட்டி கூறு போடுறேன்டா. கத்தியபடியே அப்புசாமி வெளியேற இருட்டில் இருந்த அருண் பாய்ந்து சுந்தர் முன்னால் கத்தியோடு நின்றான். ஈஸ்வரி ஐயோ என்று அலறினாள். காஃபியை குடித்துக்கொண்டே மேசையில் கிடந்த செய்தித்தாளை மேய்ந்த கவிதா, தங்கியை கெடுத்தவனை கொன்ற அண்ணன், இளம் வாலிபர் படுகொலை என்றிருந்த தலைப்பை கவர அதனுள் புகுந்தாள். அதை படிக்க படிக்க அவளுக்கு திகைப்பானது. காஃபி டம்ளரை கீழே வைத்தாள். அப்பா அப்பா என பரபரப்போடு தந்தை சண்முகத்தை அழைத்தாள். என்னம்மா? அவர் வாய்க்குள்ளே கோல்கேட் பால் நிரப்பி கடவாயில் வெளிக்கூத்து எத்தனைத்து கொண்டிருந்த உதட்டை தூக்கி கொண்டு பேசினார். இதை பாருங்கப்பா. பேப்பரை கையில் எடுத்து தூக்கி பிடித்து கொண்டு பார்வையை செய்திக்குள் ஓட்டினார். விஷயத்தை விவரித்து உணர்ந்ததும் பேப்பருடன் வெளியில் சென்று நுரையை துப்பிவிட்டு உள்ளே வந்தார். என்னம்மா இது, இப்படி செய்தி வந்திருக்கு? அதான்ப்பா எனக்கும் ஒன்றும் புரியல. கவிதாவின் கண்கள் கலங்கி நின்றன. நல்ல செய்தி கொண்டு வருவார் என்று 4 நாளாய் காத்திருந்தேன். இப்படி ஆயிடுச்சேப்பா. கவலைப்படாதம்மா.
இது தப்பான செய்தியாக கூட இருக்கலாம். கவிதாவின் தலையை தட்டி கொடுத்து சண்முகம் ஆறுதல் படுத்தினார். அப்பா, நேரில் போய் பார்க்கலாம்ப்பா. சரிம்மா, போலாம், இப்பவே போகலாம். இருவரும் அவசர அவசரமாக புறப்பட்டு வீட்டை பூட்டிவிட்டு வெளியேறினார்கள். குரூரமாக சிரித்துக்கொண்டு மீசையை தடவிபடி மேஜை மீது உட்கார்ந்திருந்தார் இன்ஸ்பெக்டர் நாராயணன். ஏண்டா படுவா, பஸ்ல என்கிட்ட வம்பு பண்ணல? அன்னைக்கு எனக்கு நேர்ந்த அவமானத்திற்கு இன்னைக்கு வகையா என்கிட்ட மாட்டிக்கிட்ட. சும்மா விடுவனா? நீ செத்த. போலீஸ்கார்கள் இரண்டு பக்கம் பிடித்து கொண்டிருக்க அடி வாங்கி சோர்ந்து போய் நின்றிருந்த அருணை மேஜையில் இருந்தபடி எட்டி உதைத்தார் இன்ஸ்பெக்டர். ஐயோ என்று அலறினான் அருண். அவன் விழிகளில் நீர் ஒழுகியது. டேய், அடிபட்டு சாகாத, கொலை செஞ்சேன்னு ஒத்துக்கோ. இல்ல, நான் செய்யல, கொலை நான் செய்யல. ஈனஸ்வரத்தில் முணங்கினான் அருண். மீண்டும் உதைக்கர இன்ஸ்பெக்டர். அதே சமயம் போன் ஒலிக்க மேஜையிலிருந்து இறங்கி தொப்பை வயிறு கொள்ளுங்க நடந்தார் இன்ஸ்பெக்டர். போனை பேசி வைத்துவிட்டு திரும்பிய இன்ஸ்பெக்டர் அவனை கோர்ட்டுக்கு கொண்டு போங்க என்று ஆணையிட்டார். அருணை கோர்ட்டுக்கு கொண்டு போக ஆயத்தங்கள் செய்யப்பட்டது. சண்முகமும் கவிதாவும் சிறை கதவுகளுள்ளே அருணை சந்தித்தனர். அருண் உருக்குலைந்து கிடந்தான். மெல்ல எழுந்து வந்து கம்பிகளை சிரமத்துடன் பிடித்து கொண்டு நின்றான். அவனுக்கு கவிதாவை பார்த்தவுடன் அழுகை வந்தாலும் பேச்சு வரவில்லை. கவிதா அவன் கைகளை பற்றி கொண்டு அழுதாள். நான் கொலை செய்யல, நான் செய்யல, அநியாயமா என் மேல. மேற்கொண்டு பேச முடியாமல் குலுங்கி குலுங்கி அழுதான். கவலைப்படாதீங்க அருண், நீங்க விடுதலை ஆகிடுவீங்க. முதல்ல அவங்க ஜாமீன் எடுக்க ஏற்பாடு செய்யறோம். சண்முகத்தை நன்றியுடன் பார்த்து கும்பிட்டான் அருண். அதற்குள் நிற்க முடியாமல் அப்படியே உட்கார்ந்து கொண்டான் அருண். சண்முகம் கவிதாவும் அட்வொகேட் குமாரின் அலுவலகத்தில் நுழைந்தனர். பெரிய புத்தகம் ஒன்றில் நுழைந்திருந்த குமார் தலை தூக்கி பார்த்து, வாங்க சார், உட்காருங்க என்று வரவேற்றார். என்ன சார் திடீர்னு, அதுவும் உங்க டாக்டரோட? அப்படியா, என்ன சாப்பிட்றீங்க? டீயா, காஃபியா, இல்லை கூல்ட்ரிங்க்ஸா? எதுவும் வேண்டாம் குமார், முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. எங்களுக்கு ரொம்ப வேண்டிய பையன். சொல்லப்போனால் கவிதாவுக்கு ரொம்பவும் பிடிச்ச பையன், நல்ல பையன். அந்த பையனை கொலை செஞ்சதா போலீஸ் கேஸ் போட்டிருக்காங்க. இந்த பேப்பரை பாருங்க. சண்முகம் கைப்பையிலிருந்து எடுத்து கொடுக்க பெற்றுக்கொண்டார் குமார். பையனை பார்த்தோம், அவன் கொலை செய்யலன்னு சொல்றான். எனக்கும் அதுதான் உண்மையா படுது. போலீஸ் ரொம்பவும் கடுமையா கொடுமை பண்ணியிருக்காங்க. அவனை அடையாளமே தெரியாதவருக்கு நொறுக்கியிருக்காங்க. போலீஸுக்கு இதுக்கே வழக்கமா போயிடுச்சு என்று சொல்லியபடியே பேப்பரை பிரித்து செய்தியை நோட்டமிட்டார் குமார். உடனே ஜாமீன் எடுக்க நீங்க இங்க ஏற்பாடு செய்யணும். ஓகே சார், செஞ்சிடலாம், கவலைப்படாதீங்க என்று சொல்லியவரை குமார் போனை எடுத்து எண்களை சுழட்டினார். ஹலோ சங்கரா? சங்கர், உடனே புறப்பட்டு வா, ஒரு முக்கியமான வேலை. போனை வைத்தார். சற்று நேரத்தில் ஒரு ஹீரோ கோண்டா வேகமாக வந்து நின்றது. ஒரு சிவப்பான கட்டான நேர்த்தியான இளைஞன் ஒருவன் வந்தான். வா சங்கர், வா, உட்காரு என்று குமார் வரவேற்றார். காலியாக இருந்த சேரில் சங்கர் உட்கார்ந்தார். என்ன விஷயம் என்பது போல் குமாரை பார்த்தார். கவிதான் முகத்தை பார்த்து, இவர்களுக்குத்தான் ஏதோ பிரச்சனை, அதற்குத்தான் குமார் அழைத்துள்ளான் என்று எண்ணமிட்டார். சங்கர், இவர் மிஸ்டர் சண்முகம், இவர் டாக்டர், இவங்க ஃப்ரெண்ட், ஐ திங்க் மேபி இவங்க லவ்வர். ஒரு கொலை கேஸிங்கில் சிக்கிட்டாரு. அந்த கேஸை நீங்கள் தான் டீல் பண்ணணும். உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சாகணும். சங்கர் கையில் செய்தித்தாளை எடுத்து தந்தார் குமார். சண்முகம் கவிதாவை பார்த்து, இவர்தான் சங்கர், துப்பறியும் நிபுணர் என்றார். இருவரும் வணக்கம் செய்தனர். ஓகே, நான் மேட்ரை கவனிச்சுக்கிறேன். இப்போவே என் வேலையை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். குட் லக். தேங்க்யூ சார் சொல்லிவிட்டு சங்கர் ஒரு கேஸை கையில் எடுத்துக்கிட்டாருன்னா உண்மை வெளியே வந்த மாதிரி தான். நீங்கள் இனி கவலைப்பட வேண்டாம். தேங்க்யூ சார். சங்கர், முதல்ல என்ன செய்ய போறீங்க? அருணை ஜெயில பார்க்க போறேன். தட்ஸ் குட். நானும் வரேன். ஜாமீன் எடுக்க நானும் பேப்பர்ஸ் தயார் செய்யணும். வாங்க, ரெண்டு பேரும் ஒன்னாவே போகலாம். சண்முகமும் கவிதாவும் விடை பெற்று வீட்டிற்கு சென்றனர். குமாரும் சங்கரும் ஜெயிலை நோக்கி பறந்தனர். அருண், அங்க உங்களுக்கு தெரிந்த என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அப்பதான் உண்மையான கொலைகாரனை கண்டுபிடிக்க இயலும். அன்று நான் சுந்தரை கொலை செய்யணும் என்ற எண்ணத்தோடு தான் அவன் வீட்டிற்கு போனேன். என் தங்கையின் சாவுக்கு அவன்தான் காரணம் என்று தெரிந்த பின்னால் தான் நான் அவன் வரவை எதிர்பார்த்து கொண்டு கொண்டிருந்தேன். அவன் வந்ததை நான் அன்று மாலை தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அவன் வீட்டுக்கு 11 மணி சமயத்துல தான் போனேன். அப்ப நல்ல இருட்டு. நான் அவன் வீட்டுக்கு வெளியே நின்று ஜன்னல் வழியா நோட்டமிட்டேன். அப்போ உள்ளே சுந்தரும் அவன் மாமனும் ஒருவர் கழுத்தை ஒருவர் பிடிச்சு கொண்டு சண்டை போட்டிருந்தாங்க. அவங்க பேச்சிலே இருந்து சுமதியாவை ஆழமா நேசித்தெழியும் சந்தர்ப்ப சூழ்நிலை தான் அவள் தற்கொலை செய்து கொண்டது என்று உணர்ந்தேன். அவனை கொல்வதா வேண்டாமா என்று எனக்குள் ஊசலாட்டம் ஏற்பட்டது. எனக்குள் தெளிவா ஒரு முடிவு இல்லாமலே அவன் மாமன் கோமா வெளியேறிய பின் நான் உள்ளே போனேன். அப்புறம், டே என் தங்கையை கொன்ற பாவி, உன்னை இதோ தீர்த்து கட்டுறேன்டா. ஐயோ வேண்டாம். கதறியபடி ஈஸ்வரி அருணின் காலை பிடித்து கொண்டாள். அங்கிருந்து சிறு குழந்தை சுதா வேறு பயந்து அழ துவங்கினாள். என்னை கொல்லுங்க, என் சுமதிக்கிட்டே நானும் போறேன், என்னை கொல்லுங்க என சுந்தர் கெஞ்சினான். கொல்ல வேண்டாம்னு கதரும் தாய். கொன்றுவிடு என கெஞ்சும் மகன். ஏதோ விபத்து நடந்து விட்டது. சுமதியின் சாவுக்கு இவனை தண்டித்து என்ன பயன் என அருண் வாசலில் இறங்கி இருட்டில் கலந்து விட்டான். அருண், உங்க தங்கை தற்கொலை செய்து கொண்டாளா, கொலை செய்யப்பட்டாளா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?
தற்கொலைதான். உங்க தங்கையை தற்கொலை செய்து கொண்டதற்கு சுந்தரை ஏன் கொலை பண்ணணும்னு முடிவு பண்ண நினைச்சீங்க? அவன் தான் என் தங்கையை கெடுத்தவன். பலவந்தமா கெடுத்ததா நினைக்கிறீங்களா? பலவந்தமா இல்ல. ஆனா காதல் என்ற பேர்ல அவளையும் உடன்பட வச்சு காதலிக்கிறது தப்பா? ஒரு வினாடி அதிர்ந்தாலும் சமாளித்து கொண்டான் அருண். இல்ல. ஆனா காதல் என்கிற பேர்ல காம பசியை தீர்க்கிறது தப்புன்னு நினைக்கிறேன். காதல் வயப்பட்ட இருவர் தன்னிச்சையா தன்னையும் மீறி அதுல ஈடுபட்டிருக்கலாம் இல்லையா? எல்லை மீறினா தப்பு தானே? தப்பை தப்பில்லாம செய்தா தப்பில்லை இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்க? ஐ மீன் தப்பை, கொலையை. எனக்கு புரியல. அருணின் பார்வையில் நீ எனக்கு நண்பனா பகைவனா என்ற கேள்விக்குறி தொடங்கியது. பை த பை மிஸ்டர் அருண், பயப்படாதீங்க. உண்மை குற்றவாளியை சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன். சங்கர் புன்னகையோடு குமாரை பார்த்தார். நான் உனக்கு வக்கீல் சண்முகம் சார் என்ன அனுப்பினாரு. இந்த வக்காலத்துல கையெழுத்து போட்டு கொடு. உன்னை ஜாமீன் எடுக்க முயற்சி பண்றேன். அருண் கையெழுத்து போட்டு தந்தான். இருவரும் புறப்பட்டனர். அருண் சிரத்தை இல்லாமல் திரும்பிச் சென்று கீழே படுத்தான். அநியாயமாக கொலைப்பையில் விழுந்து விட்டேனே. என் வாழ்க்கை திசை மாறி போயிடுச்சு. கவிதாவை மணந்து இன்பமாய் வாழலாம் என்று கனவில் மிதந்த நான் இன்று சிறையில் தவிக்கிறேனே. அவனை கொல்வேன் கொல்வேன் என்று பைத்தியக்காரனாய் திரிந்து செய்யாத குற்றத்திற்கு பலியாயிட்டேனே. நான் என்ன செய்வேன்? எப்படி தப்பிப்பேன்? இதிலிருந்து தப்பிப்பேனா என்று அருணின் சிந்தனை உருண்டது. அடுத்ததாக பிரம்மாண்டமாய் நின்று கொண்டிருந்த அந்த தனியார் மருத்துவமனைக்குள் நுழைந்தார் சங்கர். எதிரில் வந்த நர்சிடம் விசாரித்துவிட்டு 47 என் அறையில் நுழைந்தார். தலை காலில் கட்டுடன் படுத்திருந்தார் அப்புசாமி. அருகில் அவர் மனைவி உட்கார்ந்திருந்தாள். சங்கர் உள்ளே நுழைந்ததும் யார் இந்த ஆள் என்று இருவரின் பார்வையும் கேட்டன. என் பெயர் சங்கர். நான் ஒரு துப்பறியும் நிபுணர். சுந்தர் கொலை விஷயமா உங்களை விசாரிக்க வந்திருக்கேன். அப்புசாமியும் அவர் மனைவியும் மிரட்சியுடன் விழித்தனர். சங்கர் அங்கிருந்த ஸ்டூலில் உட்கார்ந்தான். காயம் கட்டுங்களோட இருக்கீங்களே, ஏதாவது ஆக்சிடென்டா? சங்கர் பரிவோடு கேட்டார். ஆமாங்க. எப்ப ஆச்சு? 4 நாள் முன்னால. எங்க ஆச்சு? குப்பனூர் பக்கத்துல. அங்க எதுக்கு போனீங்க? உடல்நிலையை பரிவா விசாரிக்கிற மாதிரி வழக்கு விசாரணையை செய்ய போக்க உணர்ந்த அப்புசாமி கடுப்பானார். இருப்பினும் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியாக சொன்னார். நான் போனது எங்க அக்கா வீட்டுக்கு தான். அங்கிருந்து திரும்புற போதுதான் இப்படி ஆச்சு. கிட்டத்தட்ட அந்த சமயத்துல தானோ சுந்தர் இறந்து போனது. நீங்க என்ன கொலைகாரன்னு சந்தேகப்படுறதா தெரியுது. ஆனா நான் கொலை செய்யல. அவனோட சண்டை போட்டது உண்மை. கோபத்தோட வந்தது உண்மை. ஆனா அவனை நான் கொலை செய்யல. நீங்க தான் சுந்தரை கொலை செய்திருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கல. ஆனா அருண் கொலை செய்திருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் அருணை பார்த்தது கூட கிடையாது. பேப்பரை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அருண் கொலை செய்து இருக்கலாம்னு நினைக்கிறேன். எப்படி சொல்றீங்க? தங்கை சாவுக்கு சுந்தர் காரணம்னு எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு சில நாட்களாகவே சுந்தரை தீர்த்து கட்ட போவதா சபதம் செய்துக்கிட்டு திருந்ததாக தெரியுது. இதை என் அக்காவும் சொன்னாள். பேப்பர்லையும் அப்படிதான் போட்டிருந்தது. அருண் கொலை செய்திருக்கலாம் இல்லையான்னு ஒதுக்கிட முடியாதுதான். வேறு யார் மீதாவது உங்களுக்கு சந்தேகம் உண்டா? சுந்தருக்கு வேறு எதிரிகள் உண்டா? எப்பாவது யாரோட சண்டை, அடிதடி போன்ற ஏதாவது? சிறிது யோசித்தார் அப்புசாமி. பொதுவா சுந்தர் சண்டை சச்சரவுக்கு போகாதவன், அமைதியானவன். ஆனா ஒரு சில சமயம் ஒரு சிலரோட அடிதடியில இறங்கி அடிபட்டிருக்கான். கமான், யார், எப்போ, எப்படி சொல்லுங்க. சுந்தர் கொஞ்சம் சமூக சேவை, மக்கள் நலன் என்றெல்லாம் யோசிக்கக்கூடியவன். ஒரு சமயம் கொஞ்சம் இளைஞர்கள்லாம் சேர்ந்து நற்பணி மன்றம் ஆரம்பிச்சாங்க. அந்த நற்பணி மன்றத்து மூலமா ஒரு பெரிய மனிதர்களின் அநியாயங்களை தட்டி கேட்டாங்க. இது சில பெரிய மனிதர்களின் விரோதம் ஏற்பட்டது. குறிப்பா அந்த ஊர் பானா கானா கட்சி பிரமுகர் பொன்னான் என்பவரோட ரொம்பவும் பகையாயிடுச்சு. நற்பணி மன்றம் வளர்வதை அந்த ஆளே சகிக்க முடியல. அது தன்னுடைய அரசியல் வாழ்வுக்கு கெடுதல்னு அந்த ஆள் நினைச்சு இவங்களோட மோதினாரு. அப்பப்ப வாய் சண்டைகளும் விவாதங்களும் நடந்து வந்தது. மன்றத்து பசங்களெல்லாம் தலைவனா சுந்தர் தான் இருந்தான். அதனால சுந்தர் மேல ரவுடி ஆட்களை ஏவி விட்டு அடிச்சு போட்டான். ஆஸ்பத்திரியில இருந்து குணமாகி வந்தவுடன் அதற்கு பழி வாங்க சுந்தர் தன்னுடைய நண்பர்களுடன் திட்டம் போட்டு பொன்னானன்னு அடிச்சு போட்டாங்க. அதிலிருந்து பொன்னான் சுந்தரத்தை தீர்த்து கட்டி விடணும்னு கருவிக்கிட்டு இருந்ததா சிலர் சொல்லியிருக்காங்க. அதனால பொன்னான் சுந்தரை கொலை செய்திருப்பான்னு சொல்றீங்களா? கொலை செய்து இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் என் அக்கா வீட்டுல இருந்து வண்டியில வந்தப்போ எதிரில் பொன்னான் கருப்பு பொருவி பொத்துட்டு வந்தான். நல்லா பார்த்தீங்களா? என் வண்டி வெளிச்சத்துல அவனை நல்லாவே பார்த்தேன். எந்த இடத்துல பார்த்தீங்க? சுந்தர் வீட்டுக்கு தெற்கு பக்கம் ஒரு 200 அடி தள்ளி ஒரு நூலகம் இருக்கு. அதன் அருகில அவன் வந்துட்டு இருந்தான். நீங்க மற்றவங்க மேல சந்தேகத்தை கிளப்பி விட்டுட்டு தப்பிக்க பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். நான் சத்தியமா சொல்றேன், இந்த கொலையை செய்யல. தம்பி, நீ என் புள்ள மாதிரி. என் புருஷன் கொலையெல்லாம் செய்ய மாட்டாரப்பா. ஏதோ எங்க பொண்ணை சுந்தருக்கு கட்டி கொடுக்க ஆசைப்பட்டோம். அவன் கட்டிக்க மறுத்ததாலோ ஆத்திரத்தாலோ 4 வார்த்தை அப்படி இப்படின்னு பேசியிருப்பாரு. அவ்வளவுதான். கொலை செய்ய அளவுக்கு போயிருக்க மாட்டாரு. கவலைப்படாதீங்கம்மா. வெகு சீக்கிரத்திலே குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவேன். சந்தேகத்துக்குரிய எல்லா விஷயங்களையும் அலசி ஆராய வேண்டியது எனது கடமை. அதனாலதான் நான் வரேன். சங்கர் வெளியேறினார். அப்புசாமியும் மனைவியும் பெருமூச்சு விட்டனர்.
அடுத்ததாக சங்கர் பொன்னான் வீட்டிற்கு வந்து வெளியில் நின்றிருந்த வேலைக்காரரிடம் பொன்னான் சார் இருக்காரா என்று விசாரித்தான். ஐயா மெட்ராஸ் போய் 4 நாள் ஆகுதுங்க. என்ன விஷயமா போயிருக்காரு? அது தெரியலங்க. எப்போ வருவாரு? அதுவும் தெரியலங்க. வீட்ல யார் இருக்கா? இப்ப வீட்ல யாரும் இல்லைங்க. அம்மா இல்லையா? அம்மா தோட்டத்துக்கு போயிட்டாங்க. சரி நான் பிறகு வரேன். நீங்க யாருங்க? நான் உங்க முதலாளிக்கு வேண்டியவ தான். சங்கர் சட்டென்று வண்டியை கிளப்பிக் கொண்டு திரும்பினான். சங்கர் குமாரிடம் விசாரணையின் போக்கை விசாரித்தான். பொறுமையாக கேட்டுக்கொண்டார் குமார். ஆனா சங்கர், போலீஸ் இந்த கொலையை செய்தது அருண்தான் என்பதில் உறுதியா இருக்குது. அவங்க வேறு யாரையும் சந்தேகப்படவில்லை. அவங்க தீர்மானத்திற்கு தகுந்தபடி வழக்கை எழுதிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட விசாரணை முடிஞ்சிட்ட மாதிரி தான். சார்ஜ் ஷீட்டு போடுறது கூடிய சீக்கிரம் என்று இருக்கிறார் இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர், இந்த மேட்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். காரணம், அருணை பழி வாங்கணும்னு வெறி. கொலை செய்ய பயன்படுத்தியுள்ள கருவின் ஒரு குழப்பம் இருக்குது. என்ன, சுந்தரை கொல்ல போன போது அருண் கையில் வைத்திருந்த கத்தி அருவாள் கத்தி. சுந்தர் கொல்லப்பட்டுள்ளது சூரி கத்தியாலோ? சுந்தரோட அம்மா சொன்ன வாக்குமூலத்துல அருவா கத்தின்னு சொன்னதை சூரி கத்தின்னு போலீஸ் மாத்தி எழுதி உள்ளாங்க. அந்த அம்மாவிடம் சூரி கத்தின்னு சொல்ல சொல்லி உள்ளாங்க. ஐசி, போலீஸ் கைப்பற்றியுள்ள ஆயுதம் அருவா கத்தியா சூரி கத்தியா? போலீஸ் அருண் வீட்டிலேருந்து கைப்பற்றி இருப்பது சூரி கத்தி தான். உண்மையிலே அந்த கத்தி அருண் வீட்டில் தான் இருந்ததா? இல்லை அப்படி போலீஸ் வழக்க பண்ணுறாங்களா? இல்லை, அந்த கத்தி அருண் வீட்டில் இருந்து தான் கைப்பற்றிருக்காங்க. அது எப்படி என்பது போல் விழிகளை உயர்த்தினார் சங்கர். இது பற்றி நான் அருணை பார்த்து விசாரித்தேன். என்ன சொன்னான்? அவன் சொன்னது, ஜன்னல் வழியே சூரியன் இலங்கைகள் ஊடுருவி அருணை தடவி கொண்டிருந்தது. அவன் தாய் சில பாத்திரங்களை எடுத்து சென்றபோது கீழே விழுந்த ஒரு பாத்திரத்தின் சத்தத்தில் கண் விழித்தான். சோம்பல் முறித்து கடிகாரத்தில் மணி பார்க்க, மேஜையை பார்க்க திரும்பிய போது அவன் முகத்தில் அதிர்ச்சி பாய்ந்தது. மேஜை மீது சூரி கத்தி கிடந்தது. பட்டென்று எழுந்த அருண் சட்டென்று கையில் எடுத்து பார்த்தான். இது யார் கத்தி? எங்கிருந்து வந்ததுன்னு அவன் தனக்குள் எழுப்பி கேள்வி கொண்டான். கத்தியை முன்னும் பின்னும் திரும்பி திரும்பி பார்த்தான். அந்த சமயத்தில் தான் ஓடி வந்தாள் அவள் தாய். டே அருண், என்ன காரியமுடா பண்ணிட்டேன் என்று அலறிக்கொண்டு ஓடி வந்தாள். டக்கென்று மேஜை டிராவை திறந்து சூரி கத்தியை போட்டு மூடினான். ஏம்மா, அந்த பையன் செத்துட்டானா? யாரு? அந்த சுந்தரன். போலீஸ் வந்துருச்சாமே, நீ தான் கொன்னிருப்பேன்னு சொல்றாங்களாம். எதிர்த்த வீட்டு ரங்கசாமி அண்ணன் சொல்லிட்டு போறாரு. அருணுக்கு ஒரு சதியின் விபரீதம் புரிய துவங்கியது. யாரோ என்னை மாட்ட வைக்க சதி செய்திருக்காங்க. இந்த கத்தியை மறைச்சாகணும், இல்லைன்னா நான் மாட்டிக்குவேன் என்று எண்ணமிட்டவன் சட்டென்று மேஜர் டிராவை திறந்து சூரி கத்தியை எடுத்துக்கொண்டு வெளியில் ஓடினான். அவன் வாசலுக்கு ஓடி வரவும் வாசலில் வந்து போலீஸ் வண்டி நிற்கவும் சரியாக இருந்தது. குத்திய கத்தியுடன் கையும் மெய்யுமாக குற்றவாளி பிடிபட்டான் என்று இன்ஸ்பெக்டர் குதூகலித்தார். நான் கொலை செய்யவில்லை. அருண் மீது லத்தி மின்னலென பாய்ந்தது. அப்ப திட்டமிட்டு யாரோ கொலை செய்திருக்காங்கன்னு புரியுது. கொலை செய்துட்டு குற்றத்தை அருண் மீது போட பிளான் செயல்பட்டிருக்கான். திட்டமிட்டபட செயல் நடந்திருக்குது என்பது எல்லாம் சரிதான். ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வேற ஒரு சங்கதியும் சொல்லுது. இதை பாருங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஜெராக்ஸ் காப்பியை மேஜை மீது எடுத்து போட்டார் குமார். சங்கர் எடுத்து படித்தார். அவர் கண்களில் வியப்பும் கேள்விக்குறியும் நிமிர்ந்தது. வாட் இஸ் திஸ்? இட் இஸ் ட்ரூத். ஆனால் போலீஸ் இதை கண்டு கொண்டதாக தெரியல. சிம்பிளி இதை நெக்லெக்ட் பண்ணியிருக்காங்க. ஹவ் இஸ் இட்? இட் இஸ் எ வைட்டல் பாயிண்ட் பட் நாட் ஃபார் போலீஸ். இருவரும் புன்னகைத்து கொண்டனர். நமக்கு ஒரு பகுதி உண்மைகள் விளங்கிடுச்சு. இன்னும் சில மர்மங்கள் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த சீக்கிரம் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். ஐ ட்ரை. ஓகே, கேரி ஆன் யுவர் டியூட்டி. குமார் விடை தர சங்கர் உற்சாகமாக வெளியேறினான். சங்கரும் பொன்னானும் நாற்காலியில் எதிரெதிராக உட்கார்ந்திருந்தனர். இருவரும் காஃபி கொடுத்து கொண்டு ஒருவரையொருவர் அளவிட்டு கொண்டிருந்தனர். திடீர்னு மெட்ராஸ் போயிட்டு வந்திருக்கீங்க, என்ன விசேஷம்? அது ஒன்றும் இல்லைங்க. எனக்கு வேண்டிய ஒருவருக்கு சென்னையில் கொஞ்சம் வேலாக வேண்டியிருந்தது. போய் மந்திரியை பார்த்துட்டு வந்தோம். காரியம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்ச மாதிரி தான். எப்போ போனீங்க? 4 நாள் முன்னால. சுந்தர் செத்து போன பிறகுதான் போயிருப்பீங்க போலிருக்கு. சுந்தர் செத்து போனதை நான் இங்கு வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் போன பிறகுதான் சுந்தர் கொலை செய்யப்பட்டதாக தெரியுது. அதாவது சுந்தர் கொலை செய்யப்படும் போது நீங்க இங்க இல்லைன்னு சொல்றீங்க. நான் கேள்விப்பட்ட வரையிலையும் சுந்தர் கொலை செய்யப்பட்டது சனிக்கிழமை இரவு 10-11 மணி இருக்கும் போலிருக்கு. ஆனா நான் அன்று மாலை 5 மணிக்கு ஊர்ல இருந்து போயிட்டேன். மெட்ராஸுக்கு பஸ்ல போனீங்களா, ரயில்ல போனீங்களா? ட்ரெயின்ல போனேன். எந்த ட்ரெயின்? எங்கிருந்து? சேலத்துல இருந்து ஏற்காடு எக்ஸ்பிரஸ்ல. ஐசி, டிக்கெட் வச்சிருக்கீங்களா? அதை எங்கேயோ போட்டுட்டேன். நல்ல ஞாபகம் இருக்கா? ஏற்காடு எக்ஸ்பிரஸ் தானா? ஆமாம் ஆமாம். எத்தனை மணிக்கு ரயில் புறப்பட்டது? ஒரு 9 மணி சுமாருக்கு. சார், நீங்கள் சனிக்கிழமை ராத்திரி மெட்ராஸுக்கே போகலை. அப்படியே போயிருந்தாலும் நீங்கள் ஏற்காடு எக்ஸ்பிரஸில் போகலை. அப்படியே போயிருந்தாலும் 9 மணிக்கு போகலை. நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு நான் சொல்கிறேன். சிறிது திகில் அடைஞ்சாலும் பொன்னான் எச்சில் விழுங்கி சமாளித்து கொண்டு பேசினான். இல்லை, நான் சொல்கிறது உண்மைதான். உண்மை இல்லை. ஏன்னா அந்த ரயிலில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக ஒரு செய்தி வந்ததால் ரயிலை நல்லா செக்கப் செய்து பார்த்துட்டு அது புறப்படும் போது நள்ளிரவு 1 மணி. நீங்க 9 மணிக்கு அந்த ட்ரெயின்ல போனதா சொல்றீங்க. நீங்க சொல்றது எப்படி உண்மைன்னு நம்புறது?
பொன்னால் திணறி போனான். என்ன செய்வது என்று புரியாமல் விழித்தார். நீங்க இப்படி பொய் சொல்லியிருந்தீங்களே, உண்மை என்னன்னு தெளிவா புரிஞ்சு போச்சு. நீங்க தான் சுந்தர கொலை செய்திருக்கீங்க. அதுலேருந்து தப்ப சென்னை சென்று விட்டதா கதை கட்டுறீங்க. இல்ல நான் கொலை செய்யல. பின்ன ஏன் பொய் சொல்றீங்க? நான் உண்மையை சொல்லிடுறேன். எனக்கும் சுந்தருக்கும் பகைமை இருந்தது உண்மைதான். எனக்கு அவனை தீர்த்து கட்டணும்னு வெறி இருந்ததும் உண்மைதான். அந்த சமயத்துல தான் அருண் சுந்தர தீர்த்து கட்ட துடிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த சமயத்திலேயே சுந்தர நான் தீர்த்து கட்டினா கூட அந்த பழி அருண் மேல விழும்னு தெரிஞ்சது. அதனாலே அந்த சமயத்தை பயன்படுத்தி பழி தீர்த்துக்க முடிவு செய்தேன். சனிக்கிழமை மாலையிலேயே சென்னைக்கு கிளம்பினேன். ஆனா நேரா நான் போகல. நாமக்கல்லிலே தங்கிட்டு இருந்துட்டு இரவு 9 மணி ஆவல மீண்டும் வந்தேன். யாரு பார்த்தாலும் அடையாளம் தெரியாமல் இருக்க கருப்பு போர்வையை போத்தி இருந்தேன். அப்படி இருந்தும் என்ன சுந்தரின் மாமா அடையாளம் கண்டு கொண்டார். எனக்கு அப்பவே கொலை செய்யலாமா வேண்டாமா என்று குழப்பமாயிடுச்சு. என்ன செய்வது என்று புரியாமலே நான் சுந்தர் வீட்டுக்கு போனேன். அதே சமயம் வேகமா ஒரு உருவம் ஓடி வந்து என் மீது விழுந்தது. எனக்கு பயங்கர அதிர்ச்சி. அதே போல அந்த ஆளுக்கும் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கணும். இருந்தாலும் சமாளித்து கொண்டு அந்த உருவம் எழுந்து ஓடிவிட்டது. நான் கையை ஊன்றி எழ முயன்றபோது என் கையில் ஏதோ தட்டுப்பட்டது. என்னவென்று எடுத்து பார்த்தேன். அது ஒரு பேனா என்று புரிந்து கொண்டேன். நான் பேனா எதுவும் வைத்திருக்கவில்லை. அந்த உருவத்துடையது என சந்தேகம் எழுந்தது. அதை எடுத்துக்கொண்டு எழுந்தபோது சுந்தர் வீட்டிற்குள்ள இருந்து அவனுடைய அம்மா அலறுவது கேட்டது. அந்த உருவம் சுந்தரை கொலை செய்து விட்டு போகுது என்று புரிஞ்சுக்கிட்டேன். நான் வேகமா ஓடினேன். நான் கொலை செய்யாத நிலையில் சென்னை சென்று விடலாமா, இங்கே இருந்து விடலாமா என்று குழப்பமாக இருந்தது. சென்னைக்கு போற மாதிரி ஊருக்கு போக்கு காட்டி அமைச்சிட்டு அதை மாற்ற வேண்டாம்னு முடிவு செய்து சென்னைக்கு சென்று விட்டேன். சேலம் போய் ஒரு வீடியோ கோச் பாஸ் மூலமா போனேன். இதுதான் நடந்தது. சத்தியமா நான் கொலை செய்யல. சற்று நேரம் அமைதி காத்தார் சங்கர். எங்க அந்த பேனா? மேஜைக்குள்ள இருந்து எடுத்து தந்தார் பொன்னான். சங்கர் வாங்கி உன்னிப்பாக பார்த்தான். அந்த பேனா ஒரு பக்கம் எழுதக்கூடியதாகவும் மறுபக்கம் சீல் வைக்கக்கூடியதாகவும் இருந்தது. சங்கர் பேனாவில் இருந்த சீலை ஒரு காகிதத்தில் குத்தி பார்த்தார். முத்துகிருஷ்ணன் அட்வொகேட் என்று ஆங்கிலத்தில் இருந்தது. யார் இந்த முத்துகிருஷ்ணன் அட்வொகேட் என்று சங்கர் யோசித்தான். அட்வொகேட் முத்துகிருஷ்ணன் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன். யாரு? நாமக்கல்லில் சிவில் சைடிஸ் இருப்பவரா? ஆமா. சுந்தருக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? அதுதான் தெரியல. அவரை நீங்க பார்த்ததுண்டா? இல்ல. என்ன சார் முழங்காலுக்கும் மொட்டை தலைக்கும் முடிச்சு போடுற மாதிரி இந்த பேனாவ கொடுக்குறீங்க. என்னை திசை திருப்ப பார்க்குறீங்களா? இல்லவே இல்ல. நான் சொன்னதெல்லாம் உண்மை. இந்த பேனா சுந்தர கொன்னவங்கிட்ட இருந்து தான் விழுந்தது. ஓகே. இந்த பேனா என்கிட்ட இருக்கட்டும். பார்க்கலாம் வரேன். சங்கர் விற்றென்று கிளம்பினான். பொன்னன் கையை பிசைந்து கொண்டு நின்றான். ஓர் 6 மாத காலம் உருண்டோடிய பின் வழக்கு செக்ஷன் கோர்ட்டில் துவங்கியது. கொலை குற்றம் சாட்டப்பட்டவனாக அருண் கூண்டில் ஒரு பக்கம் நின்றிருந்தான். நீதிபதி சாந்தமாக மௌனமாக கையில் பேனாவும் தாளுமாய் உட்கார்ந்திருந்தார். அவரை பார்த்தவுடனே சிறந்த நீதிமான் என்று நினைத்திட தோன்றும் அளவிற்கு அமைதி தவழ வீற்றிருந்தார். நீதிமான் முன்னால் வழக்கறிஞர்கள் அமர்ந்திருந்தார்கள். வெளியில் எல்லா வாயில்களிலும் ஜனங்கள் அடைத்து கொண்டு நின்றிருந்தனர். அரசு தரப்பு வழக்கறிஞரும் எதிரி தரப்பு வழக்கறிஞரும் எதிரெதிராக அமர்ந்திருந்தனர். இன்ஸ்பெக்டர் நாராயணன் உற்சாகத்துடன் அமர்ந்திருந்தார். அவர் இந்த வழக்கில் வேறு எந்த வழக்கிற்கும் காட்டாத கவனத்தை காட்டினார் என்றே சொல்ல வேண்டும். சாட்சிகளிடம் எப்படி சாட்சி சொல்ல வேண்டும் என்று படிச்சு சொல்லித்தந்து தயார் செய்து கொண்டு வந்திருந்தார். எதிரி தரப்பு வழக்கறிஞர் குமார் எவ்வித பதற்றமும் இன்றி அமைதியாக அமர்ந்திருந்தார். அரசு தரப்பு வழக்கறிஞர் வழக்கு கட்டை அவசரமாக மேய்த்து கொண்டிருந்தார். கொஞ்சம் டென்ஷனாகவே காணப்பட்டார். அடிக்கடி மூக்கு கண்ணாடியை கலற்றுவதும் போடுவதுமாக இருந்தார். அருண் குற்றவாளி கூண்டில் தலை குனிந்து நின்றிருந்தான். சண்முகமும் கவிதாவும் பார்வையாளர் பகுதியில் ஆர்வத்துடன் காத்திருந்தனர். சங்கரும் ஒரு பக்கம் அமைதியாக காணப்பட்டான். அரசு தரப்பு சாட்சியாக முதலில் சுந்தரின் தாய் ஈஸ்வரி அம்மா அழைக்கப்பட்டார். அந்த அம்மா சாட்சி கூண்டில் வந்து நின்று கண் கலங்கினார். நான் சொல்வது சத்தியம் என்று சத்தியம் செய்தார். அரசு தரப்பு வழக்கறிஞர் ராமமூர்த்தி எழுந்து வந்து ஈஸ்வரி அம்மாள் முன் கம்பீரமாக நின்றார். அவர் கையில் சார்ஜ் ஷீட் நகல் இருந்தது. நீங்க கொலை செய்யப்பட்ட சுந்தரத்தோட அம்மாவா? ஆமாங்க. உங்க மகன் எப்போ எப்படி யாரால் கொலை செய்யப்பட்டான்னு சொல்லுங்க. ஈஸ்வரி அம்மாவுக்கு இன்ஸ்பெக்டர் சொல்லி தந்த பாடம் டென்ஷனில் சட்டென்று ஞாபகம் வரவில்லை. யோசித்து பார்க்க எல்லாம் மறந்து போனது போல் ஆனது. இன்ஸ்பெக்டர் கையை பிசைந்து கொண்டு அமர்ந்திருந்தார். ராமமூர்த்தி இன்ஸ்பெக்டரை முறைத்து பார்த்துவிட்டு ஈஸ்வரி அம்மாளை பார்த்தார். ஈஸ்வரிக்கு ஒரு வளைய நினைவுக்கு வர சொல்லம்மா என்று ராமமூர்த்தியும் ஒரு சப்தம் போட்டார். ஈஸ்வரி அம்மாள் கடகடவென்று அனைத்தையும் ஒப்புவித்தார். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடிங்க. ராத்திரி 10-11 மணி இருக்கும். நானும் என் மகளோட குழந்தை 3 பேரும் தூங்கிட்டு இருந்தப்போ ஏதோ தொப்புன்னு விழுந்த சப்தம் கேட்டு திடுக்கிட்டு விழுத்தேன். அப்போ அந்த அருண் கையில் சூரி கத்தியோட என் மகனை நெருங்கி ஓங்கி வயிற்றுலே குத்திட்டான். நான் அலறினேன். அவன் வெளியில ஓடி போயிட்டான். என் சப்தம் கேட்டு அக்கம் பக்கம் ஆளுங்க வந்தாங்க. போலீஸ்லயும் புகார் கொடுத்தேன். அப்புறம் போலீஸ் வந்தாங்க. என்னை விசாரிச்சாங்க. என் மகனை அவன்தான் கொன்னாங்க. என் 2 கண்ணாலையும் பார்த்தேன். அவனை விட்டுடாதீங்க. அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுங்க. என் ஒரே மகனை கொன்னு என்னை அனாதையாக்கி அவனை தூக்கிலே போடுங்க.
இன்ஸ்பெக்டர் சொல்லிக் கொடுத்ததை சொன்னதோடு என் உள்ளத்திலிருந்து பொங்கி உணர்ச்சிகளை கொட்டினார். நீதிபதி பரிதாபமாக பார்த்தார். அத்தாயின் கண்ணீரை கண்டவுடன் இந்த வழக்கில் குற்றவாளிக்கு தண்டனை தர தீர்மானித்து கொண்டார். அரசு தரப்பு வழக்கறிஞர் தான் எதிர்பார்ப்பதை விட ஈஸ்வரி அம்மாள் நீதிபதியை தனக்கு சாதமாக்கி விட்டாள் என்பதை உணர்ந்து உற்சாகமடைந்தார். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் என்று அமர்ந்தார். கிராஸ் என்றார் நீதிபதி. நோ கிராஸ் என்றார் குமார். அங்கிருந்த எல்லோருடைய முகங்களிலும் வியப்பு எழுந்தது. ஒரு கொலை கேஸில் முதல் சாட்சியை கிராஸ் செய்யாமல் விட்டது பெரும் ஆச்சரியத்துக்குரிய விஷயமாகவே இருந்தது. நோ கிராஸா என்றார் நீதிபதி. எஸ் யுவர் ஆனர். சப்போஸ் அவசியம் சேர்ந்தால் ரீகால் செய்து பின்னர் விசாரித்துக் கொள்கிறேன். ஓகே பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், யூ கேன் ப்ரோசீட். அந்த சாட்சி அழைக்கப்பட்டது. சுந்தரை கொல்ல வேண்டுமென்று கத்தியும் கையுமா அருண் 2-3 நாளாய் அலைந்து திரிந்ததை பார்த்ததாக அந்த சாட்சி சொன்னார். மீண்டும் குமார் நோ கிராஸ் சொன்னார். 3வது சாட்சியும் அழைக்கப்பட்டார். ராத்திரி 11 மணிக்கு சிறுநீர் கழிக்க வீட்டுக்கு வெளியே வந்ததாகவும் அப்பா அருண் கத்தியோட ஓடியதை பார்த்ததாகவும் அந்த சாட்சி சொன்னார். குமார் சாதாரணமாக நோ கிராஸ் சொல்லிவிட்டு அமர்ந்தார். ராமமூர்த்தியும் நாராயணனும் ஒரு பக்கம் மகிழ்ச்சியுடனும் நோ கிராஸ்ன்னு சொல்லிவிட்டு கடைசியில் ஏதாவது பெரிய குண்டு போட்டு தொலைஞ்சு விடுவானோ என்ற பயத்துடன் இருந்தார்கள். நீதிபதியும் மற்ற வழக்கறிஞர்களும் புரியாத குழப்பத்துடன் காட்சியளித்தனர். சுந்தரை போஸ்ட்மார்ட்டம் செய்த டாக்டர் அழைக்கப்பட்டார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மேலோட்டமாக படித்த ராமமூர்த்தி சற்றென்று முகம் கருத்தார். முன்னாடியே இதை சரியா பார்க்காமல் விட்டுட்டேனே. திரும்பி இன்ஸ்பெக்டரை அழைத்து இது என்னையா என்று கேட்டார். இன்ஸ்பெக்டரும் படித்துவிட்டு அதிர்ச்சி அடைந்தார். இந்த பாயிண்டை வச்சு கேஸை ஜெயிச்சிடலாமே, அதனாலதான் எல்லாத்துக்கும் நோ கிராஸ்ன்னு சொல்லிவிட்டு கல்லூலி மங்க மாதிரி உட்கார்ந்துருக்கான் என்று மனசிலே திட்டிக்கொண்டு நடப்பது நடக்கட்டும் என்று விசாரிக்க சென்றார். டாக்டர் கொலை செய்யப்பட்ட சுந்தரின் உடம்பிலும் வயிற்றில குத்தியிருந்தது தானே? இருந்தது. இதை பாருங்க, இந்த கத்தியால தானே குத்தி அடிப்பட்ட காயம் ஏற்படுமா? ஏற்படும். இப்படிப்பட்ட கத்தியாலோ பலமா குத்தி சுந்தருக்கு ஏற்பட்டிருப்பது போன்ற காயம் ஏற்பட்டா மரணம் சம்பவிக்குமா? மரணம் சம்பவிக்கும். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ராமமூர்த்தி முடித்து கொண்ட போதே எங்கே டாக்டர் அந்த பாயிண்டை வைத்து குமார் பிடி என்று பிடித்து கொள்வானோ என்ற கலக்கத்துடனே தன்னிடத்தில் வந்து அமர்ந்தார். குமார் என்ன செய்ய போகிறான் என்று ஆர்வமுடன் பார்த்தார். அப்போதும் புன்முறுவலோடு குமார் அமர்ந்திருந்தான். கிராஸ் என்று நீதிபதி குரல் கொடுக்க நோ கிராஸ் யுவர் ஆனர் என்று அமர்ந்தார். ராமமூர்த்திக்கும் நாராயணனுக்கும் ஆச்சரியமாகவும் அப்பாடா என்றும் இருந்தது. பின்னர் இன்ஸ்பெக்டரும் விசாரிக்கப்பட்டார். அதற்கு நோ கிராஸ் சொன்ன குமார், எல்லா அரசு தரப்பு சாட்சிகளும் விசாரிக்காம நோ கிராஸ் சொல்லியிருக்கீங்க, நீங்க இனி என்ன செய்ய போறீங்க என்றார் நீதிபதி. யுவர் ஆனர், எதிர்த்தரப்பு சாட்சிகளாக சில பேரை நான் விசாரிக்க விரும்புகிறேன். இந்தாங்க அவர்களுடைய பட்டியல். இவர்களை நாளைக்கு கோர்ட்டில் ஆஜராக உத்தரவு போடுங்க. எஸ், பெர்மிஷன் கிராண்டட். இந்த வழக்கின் விசாரணை இத்துடன் இன்று முடிகிறது. மற்றவை நாளை தொடரும் என நீதிபதி எழுந்து சாம்பருக்குள் சென்று மறைந்தார். அடுத்த நாள் சுந்தரின் மாமா அப்புசாமி எதிர்த்தரப்பு முதல் சாட்சியாக அழைக்கப்பட்டார். அப்புசாமி சாட்சி கூண்டிற்கு வந்தபோது இன்ஸ்பெக்டர் அருகில் சென்று மெதுவாக நான் சொன்னதை மறந்துடாதீங்க என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார். குமார் வழக்கை எப்படி கொண்டு போக நினைக்கிறார், என்ன செய்ய போகிறார் என்பது எல்லோருக்கும் புதிராகவே இருந்தது. எதிர்த்தரப்பு சாட்சிகள் பட்டியலை பார்த்ததும் இரவோடு இரவாக பட்டியலில் இருந்த சாட்சிகளை நேரில் பார்த்து இன்ஸ்பெக்டர் எவ்வளவோ ஆலோசனைகளை சொல்லி வந்தார். அரசு தரப்பு சொல்லி உள்ள விஷயம்தான் முழு உண்மை. அதற்கு மாற எது கேட்டாலும் மறுக்கணும் என்பது இன்ஸ்பெக்டர் சொல்லி தந்துள்ள ஆலோசனை. குமார் அப்புசாமியை விசாரிக்க எழுந்தார். இன்ஸ்பெக்டர் செய்துள்ள வேலைகள் எல்லாம் அவருக்கு அறிந்ததே இருந்தார். அதற்கேற்ப கேள்விகளை எப்படி கேட்க வேண்டும் என்பதை தெளிவாக தயார்படுத்தி வைத்திருந்தார் குமார். சுந்தரோட ஊரிலே நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள், உங்க அக்கா குடும்பத்தை தவிர வேறு யாரேனும் உண்டா? எதுக்கு இந்த கேள்வியை கேட்கிறாப்ல? இதுக்கு என்ன சொல்வது என்று அப்புசாமி யோசித்தார். சொல்லுங்க. யாரும் இல்லை. நீங்க அந்த ஊருக்கு போனா அநேகமா அக்கா வீட்டுக்கு தானே போவீங்க? ஆமா. சுந்தர் இறந்த அன்று நீங்க உங்க அக்கா வீட்டுக்கு சுந்தர கொலை செய்வதற்காக போயிருந்தீங்க. இல்லை. என்ன இல்லை, கொலை செய்யணும்னு சொல்றீங்களா? ஆமா. அன்று உங்க அக்கா ஊருக்கு போகலன்னு சொல்றீங்களா? ஆமா. நீங்க அன்று உங்க அக்கா வீட்டிற்கு போயிருந்தீங்க, சுந்தர கொலை செய்தீங்கன்னு நான் சொல்றேன். இல்லை. அன்று நீங்க உங்க அக்கா வீட்டிற்கு போயிருந்தீங்களா இல்லையா? சொன்ன பொய்யை உறுதியாக சொல்லிவிட வேண்டும் என்று அப்புசாமி முயன்றார். போகல. நீங்க பொய் சொல்றீங்க. நீங்க அன்று இரவு 10 மணி அளவில் உங்க அக்கா வீட்டிற்கு போயிருந்தீங்க. உங்களை மகளை கட்டி வைக்க சுந்தர் மறுத்ததால ஆத்திரத்துல கொலை செய்தீங்க. கொலை செய்துட்டு பதற்றத்தோட உங்க வண்டியிலே போனீங்கன்னு நான் சொல்றேன். இதெல்லாம் பொய். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு விபத்துக்குள்ளானீங்க இல்லையா? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்ற அப்புசாமிக்கு சட்டென்று தோணவில்லை. எல்லாத்தையும் ஒரேடியாய் மறைக்க வேண்டியதான், வேற என்ன செய்கிறது என்று எண்ணியபடி இல்லை என்றார். நீங்க பொய் சொல்றீங்க. ஒரு விபத்து நடந்தது உண்மை. உங்க வண்டியில மோதிய ஒரு சைக்கிள்காரனும் உங்களுக்கு காயமாகி மருத்துவமனையில் சிகிச்சை தரப்பட்டது என்று சொல்கிறேன். இல்லை, நீங்க உண்மையை மறைச்சு அப்பட்டமா பொய் சொல்றீங்கன்னு சொல்றேன். இல்லை. அந்த சமயம் அரசு தரப்பு வழக்கறிஞர் எழுந்து யுவர் ஆனர், வழக்கு சம்பந்தமில்லாம கேள்வியெல்லாம் கேட்டு நேரத்தை வீணடிக்கிறார் எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் யுவர் ஆனர்.
இல்லை யுவர் ஆனர், இவையெல்லாம் வழக்கு மிகவும் சம்பந்தப்பட்டவைதான். எப்படி சம்பந்தப்பட்டவை என்பதை சற்று நேரத்தில் நிரூபிக்கிறேன் யுவர் ஆனர். தொடருங்க பார்க்கலாம். நீங்க சம்பவம் நடந்த அன்று உங்க அக்கா வீட்டுக்கு போயிருந்தீங்க. சுந்தர கொலை செய்தீங்க. பதட்டத்தோடு அந்த பதட்டத்தில் வண்டியை சைக்கிள் ஒருவர் மீது விட்டுட்டீங்க. இதெல்லாம் பொய்யா நிஜமா? பொய் தான் யுவர் ஆனர். இந்த எஃப்ஐஆரை பாருங்க. இந்த அப்புசாமி ஒரு சைக்கிள்காரன் மீது விட்டு விபத்து நடந்ததை பற்றி இந்த எஃப்ஐஆர் சொல்லுது பாருங்க. இந்த விபத்து நடந்த நாளும் சுந்தர் கொலை செய்யப்பட்ட நாளும் ஒரே நாள் என்பதையும் 2 சம்பவங்களும் சுமார் அரை மணி நேர வித்தியாசத்திலே நடந்துள்ளதையும் பாருங்கள். அதோட இந்த விபத்து நடந்துள்ள குப்பனூர் எல்லையில் என்பதையும் பாருங்க. இதிலிருந்து இந்த சாட்சி அப்புசாமி உண்மைகளை மறைக்கிறார் என்பது உள்ளங்கை நெல்லிக்கனியை போய் தெரியும் யுவர் ஆனர். என்ன சொல்றீங்க மிஸ்டர் அப்புசாமி? ஐயா என்ன மன்னிச்சிடுங்க. அவர் சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா நான் கொலை செய்யல. ஐயா நான் கொலை செய்யல யுவர் ஆனர். முதலில் எல்லா விஷயங்களும் பொய் என்றார். இப்ப எல்லாம் உண்மைதான் உன்னை தவிர என்று சமாளித்து பார்க்கிறார். யுவர் ஆனர் தன்னுடைய மகளை சுந்தரம் கல்யாணம் செய்து கொள்ள மறுத்ததால் கொலை செய்துள்ளார் என்ற கருத இடமுள்ள யுவனாரர். மிஸ்டர் குமார், இந்த சாட்சி குப்பனூருக்கு வந்தது போனது விபத்து ஏற்பட்டது எல்லாம் சரிதான். சுந்தரை கொலை செய்ய இவருக்கு இருந்த மோட்டிவ் கூட சரி. ஆனா இவர்தான் கொலை செய்தார் என்பதை நீங்க சரியா நிரூபிக்க வேண்டும் யுவர் ஆனர். இந்த சம்பவம் எப்படி நடந்தது என்ற உண்மை நிலவரங்களை தெளிவுபடுத்த அடுத்த சாட்சியை விசாரிக்க அனுமதி கொடுங்க யுவர் ஆனர். இந்த சாட்சியை மேற்கொண்டு விசாரிக்க வேண்டியதில்லையே, தேவையில்லை. அரசு தரப்பு வழக்கறிஞர் விசாரிக்கிறாராம். யுவர் ஆனர், சுந்தர் கொலை செய்தது அருண் தான் என்று ஏற்கனவே நான் தெளிவாக நிரூபித்து விட்டேன். எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் வழக்கை திசை திருப்பம் ஏதேதோ செய்து கொண்டுள்ளார். இந்த சாட்சியை நான் எதுவும் விசாரிக்க தேவையில்லை. அடுத்த சாட்சியான பொன்னானை அழைக்கப்பட்டார். மிஸ்டர் பொன்னான், சுந்தர் அவன் மாமா அப்புசாமி கொலை செய்துட்டு அவர் வண்டியில வேகமா போனார். அதனாலதான் விபத்தாச்சுன்னு நான் சொன்னேன். அப்புசாமி இல்லைங்கிறார். ஆனா அப்புசாமி வேகமா போனதை அப்ப நீங்க பாத்தீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த உண்மையை இந்த கோர்ட்ல நீங்க ஒழிக்காம சொன்னாதான் நான் உண்மையை நிரூபிக்க முடியும். அதனால தயவு செய்து சொல்லுங்க, நீங்க பாத்தீங்களா இல்லையா? பொன்னான் மனதிற்குள் சிறுகன மூசலாட்டம் நடந்தது. கொலை செய்தது அப்புசாமி தான் இவரு சாதிக்கிறாரு. நான் பார்த்தேன்னு சொன்ன எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எப்படியும் நான் தப்பிச்சா போதும் என்று பொன்னான் கணக்கு போட்டான். பார்த்தேன். அப்புசாமி வேகமா போனதை பார்த்தீங்க? பார்த்தேன். எந்த இடத்துல பார்த்தீங்க? நூலகத்துக்கிட்ட. நூலகம்ங்கிறது சுந்தரி வீட்டிற்கு பக்கத்துல இல்லையா? ஆமாங்க. அப்ப மணி எத்தனை இருக்கும்? சுமார் 10-11 இருக்கும். உங்க வீடு எங்க இருக்கு மிஸ்டர் பொன்னான்? இந்த ஆள் என் நல்லது கேட்கிறானா கெட்டது கேட்கிறானா ஒன்னும் புரியல என்று மனதிற்குள் குழம்பின. உங்க வீடு சுந்தர் வீட்டிற்கு எந்த பக்கம் எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கும்? என் வீடு சுந்தர் வீட்டிற்கு தெற்கு பக்கம் ரவுண்டு 3 பார்லிங் தள்ளி இருக்கும் மிஸ்டர் பொன்னா. நீங்க 10-11 மணிக்கு சுந்தர் வீட்டு பக்கம் எதுக்கு வந்தீங்க? ஐயோ இந்த பாவி என்ன வகையா மாட்ட வச்சுட்டானே. மனதிற்குள் பயம் பாய முகம் கருத்து பதற்றமான பொன்னான். அந்த சமயத்தில் அன்று நான் ஊரிலேயே இல்லை என்று சொல்லி வந்தது நினைவுக்கு வர அதை இப்ப சாதிக்கலாம்னு முடிவுக்கு வந்தான். நான் சென்னை செல்வதற்காக அந்த சமயம் அந்த பக்கம் வந்தேன். சென்னைக்கு எப்படி போனீங்க? சேலத்துல இருந்து பஸ்லயே போனேன். சேலத்துக்கு எப்படி போனீங்க? பஸ்ல தான். அந்த நேரத்துல உங்க ஊர்ல இருந்து சேலத்துக்கு பஸ் இருந்ததா? இல்ல. பின்ன எப்படியும் பக்கத்து ஊர்ல என் ஃப்ரெண்டு வீட்டுல என் வண்டி இருந்தது. அதை எடுத்துக்கிட்டு நாமக்கல் போய் அங்கிருந்து சேலத்துக்கு பஸ்லயே போனேன். ஏன் பக்கத்து ஊருக்கு வண்டி போச்சு? என் ஃப்ரெண்டு எடுத்து போயிருந்தான். பக்கத்து ஊர் எவ்வளவு தூரம்? 1 கிலோமீட்டர் இருக்கும். 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து போனீங்க? ஆமா. அவ்வளவு சிரமப்பட்டுக்கிட்டு போகிற அளவுக்கு சென்னையில என்ன அவ்வளவு அவசரமான வேலை? என் ஃப்ரெண்டோட பையன் ஒருத்தனுக்கு வேலை விஷயமா மந்திரியை பார்க்க போனேன். மந்திரியை பாத்தீங்களா? பார்த்தேன். எந்த மந்திரியா? கல்வி அமைச்சரா? அவசரமா போனீங்களா? மறுநாளே பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன். மந்திரியை மட்டும்தான் பார்த்து பேசுறீங்களா? வேற யாராவது பார்த்தீங்களா? சில அதிகாரிகளையும் பார்த்து இது குறித்து பேசினேன். அதுவும் மறுநாளே பேசுனீங்களா? ஆமா. மிஸ்டர் பொன்னான், நீங்க பொய் சொல்றீங்க. ஏன்னா கல்வி அமைச்சர் அன்று பூரா தென் தமிழ்நாட்டில் பல கூட்டங்களில் பங்கேற்று கொண்டிருந்தார். மேலும் நீங்க சொல்ற நாள் ஞாயிற்றுக்கிழமை. அன்று நீங்க எந்த அதிகாரியும் பார்த்திருக்க முடியாது. பொன்னான் எச்சில் கூட விழுங்கினான். மறுநாள்னா நான் போய் சேர்ந்தது ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமைக்கு மறுநாள் திங்கட்கிழமை. திங்கட்கிழமை தான் பார்த்தேன். அப்படின்னா மிஸ்டர் பொன்னான் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் சிரமப்பட்டு சென்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை போய் சேர வேண்டிய அளவுக்கு அவசியம் என்ன? அது வந்து பொன்னான் பதில் சொல்ல தெரியாமல் விழித்தான். யுவர் ஆனர், இந்த பொன்னான் சுந்தரை கொலை செய்துவிட்டு சென்னைக்கு தப்பி சென்றிருக்கிறான். இதுதான் உண்மை. கொலை என்றால் சாதாரணமான கொலை அல்ல. திட்டமிட்ட கொலை யுவர் ஆனர். இல்ல நான் கொலை செய்யல. யுவர் ஆனர், இந்த பொன்னான் மாலை 5 மணிக்கு ஊரை விட்டு கிளம்பியுள்ளான். தன்னுடைய வண்டியை பக்கத்து ஊரில் நிறுத்திவிட்டு இரவு 10-11 மணி அளவில் திரும்பி வந்து சுந்தரை கொலை செய்துவிட்டு இரவு சென்னைக்கு போயிருக்கான். இல்ல நீதிபதி அவர்களை, நான் கொலை செய்யல. எனக்கும் சுந்தருக்கும் பகைமை இருந்தது உண்மைதான். எனக்கும் அவனை தீர்த்து கட்டணும்னு வெறி இருந்தது உண்மைதான். அந்த சமயத்துல நான் அருண் சுந்தரை தீர்த்து கட்டி துடிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த சமயத்துல சுந்தரை நான் தீர்த்து கட்டினா கூட அந்த பழி அருண் மேல விழும்னு தெரிஞ்சது. அதனால அந்த சமயத்தை பயன்படுத்தி பழி தீர்த்துக்க முடிவு செய்தேன்.
சனிக்கிழமை மாலையிலேயே சென்னைக்கு கிளம்பினேன். ஆனா நேரா நான் போகல. நாமக்கல்லே தங்கிட்டு இரவு 9 மணியுள்ள மீண்டும் வந்தேன். யாரு பார்த்தாலும் அடையாளம் தெரியாமல் இருக்க கருப்பு போர்வைய போத்தி இருந்தேன். அப்படி இருந்து என்ன சுந்தரி மாமா அடையாளம் கண்டு கொண்டாரு. எனக்கு அப்பவே கொலை செய்யலாமா வேண்டாமா என்று குழப்பமாயிடுச்சு. என்ன செய்வது என்று புரியாமலே நான் சுந்தரி வீட்டுக்கு போனேன். அதே சமயம் வேகமா ஒரு உருவம் ஓடி வந்து என் மீது விழுந்துச்சு. அந்த உருவம் எழுந்து ஓடிவிட்டது. நானும் எழுந்தபோது சுந்தரி வீட்டுக்குள்ள இருந்து அவருடைய அம்மா அலறுவது கேட்டது. அந்த உருவம் சுந்தரை கொலை செய்து விட்டு போகுது என்று புரிஞ்சுக்கிட்டேன். நான் வேகமா ஓடினேன். நான் கொலை செய்யாத நிலையில் சென்னை சென்று விடலாமா இங்கேயே இருந்து விடலாமா என்று குழப்பமா இருந்துச்சு. சென்னைக்கு போற மாதிரி ஊருக்கு போக்கு காட்டியாச்சு. அதை மாத்த வேண்டாம்னு முடிவு செய்து சென்னைக்கு சென்று விட்டேன். சேலம் போய் ஒரு வீடியோ கோச் பஸ் மூலம் போனேன். இதுதான் நடந்தது. சத்தியமா நான் கொலை செய்யல. அந்த உருவத்தோட மோதி கீழே விழுந்தபோது உங்களுக்கு ஏதாவது கையில் கிடைச்சதா என்று குமார். ஆமா. ஒரு பேனா அந்த உருவத்திடமிருந்து விழுந்தது. என் கைக்கு தட்டுப்பட்டது. அதை நான் எடுத்து வைத்திருந்தேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அரசு தரப்பு வக்கீல் விசாரிக்கிறாரா? யுவர் ஆனர். எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் வாதம் கேட்டு எனக்கு தலை சுற்றுகிறது. முதல் சாட்சியை விசாரித்துவிட்டு அப்புசாமி தான் கொலைகாரன் என்றார். இந்த பொன்னானை விசாரித்துவிட்டு பொன்னான் தான் கொலைகாரன் என்கிறார். தன்னுடைய கட்சிக்காரர் கொலை செய்யவில்லை என்று நிரூபிக்க அவரால் முடியாதால் கண்டவரையெல்லாம் கொலைகாரன் என்று வாதிட்டுக் கொண்டிருக்கிறார். கடைசியில் என்ன கூட கூண்டில் ஏற்றி நீதான் கொலைகாரன் என்று என் மீது பழி போட்டு விடுவாரோ என்று எனக்கு பயமா இருக்கிறது. அரசு தரப்பு வக்கீலின் ஆசிரியத்தில் புன்னகை புரிந்தார் நீதிபதி. அது சரி, பிராசிக்யூட்டர் இந்த சாட்சியை விசாரிக்கிறீங்களா? நோ யுவர் ஆனர். இந்த வழக்கில் விசாரணை என்று இத்துடன் முடிகிறது. நாளை தொடரும். நீதிபதி சுவர் கடிகாரத்தில் 1:45 மணி ஆகிவிட்டதை பார்த்துவிட்டு எழுந்து மன்றத்தை வணங்கிவிட்டு சேம்பருக்கு சென்றார். நீதிமன்றம் கலைந்தது. குமார் அமைதியாகவே புறப்பட எல்லோரும் தலையை பீத்து கொண்டு வெளியேறினார்கள். மறுநாள் அடுத்த சாட்சியாக கணேஷ் என்பவனை அழைக்கப்பட்டான். ஒல்லியான 25 வாலிபன் சாட்சி கூண்டில் வந்து நின்றான். குமார் எழுந்து வந்து கூண்டருகே நின்று தீர்க்கமான ஒரு பார்வை பார்த்தார். நீ கொலை செய்யப்பட்ட சுந்தருடைய தந்தையின் இளைய தாரத்து மகன்தானே? ஆமாம். உனக்கு ஊருக்குள்ள திருட்டு கணேசன்னு ஒரு பேர் இருக்குதானே? இல்ல. சிறுவயதிலிருந்தே திருடும் பழக்கம் உன்னுடையது சுவாபமாகி விட்டதுன்னு நான் சொல்றேன். இல்ல. பள்ளிக்கூடத்திலே பல மாணவர்களின் பொருட்களை திருடியதால் ஆசிரியருடைய தண்டனைக்குள்ளாயிருக்க. வீட்டில் திருடிய போது உன் தந்தையிடம் அடி வாங்கியிருக்க. வெளியில் திருடிய போது ஊரால் தண்டிக்கப்பட்டிருக்க. இதற்கெல்லாம் நிறைய சாட்சி இருக்கு. என்னால நிரூபிக்க முடியும். நீயா உனக்கு திருடும் பழக்கம் உண்டுன்னு ஒத்துக்கோ. இல்லை இல்லை. சரி, உன்னிடம் ஒரு பேனா இருக்குதுன்னு நான் சொல்றேன். கணேசன் சற்று நேரம் மௌனமானான். என்ன பேனா வைத்திருக்கிறாயா? பேனா வைத்திருக்கவில்லை என்று சொல்லி சோதனை செய்து கண்டுபிடித்தால் பொய் சொல்லியதாகிவிடும். வைத்திருக்கிறேன், என்னுடையது என்று சொல்லிவிடலாம் என்று மனதிற்குள் தீர்மானித்தான். வைத்திருக்கிறேன். அது யாருடையது? என்னுடையது. எங்கே எடு பார்க்கலாம். பனியனில் குத்தி இருந்ததை எடுத்தான். குமார் வாங்கி நீதிபதியிடம் காட்டினான். யுவர் ஆனர், இது யாருடைய பேனா என்று நீங்களே பாருங்கள். நீதிபதி வாங்கியுடன் திடுக்கிட்டான். என்னப்பா, ஏன் பேனா மாதிரி இருக்கு என்று சொல்லியவாறே மேஜையில் தன்னுடைய பேனா இருக்கிறதா என்று தேடினான். யுவர் ஆனர், உங்க பேனா அங்கு இருக்காது. தேட வேண்டாம். இது உங்களுடைய பேனாதான். இவனுடைய திருடும் சுவாபத்தை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று நான் தான் உங்க பேனாவை எடுத்து இவன் முன்னால் அனாதையாக கிடக்கும்படி கோர்ட்டு துவங்கும் முன்னையே செய்தேன். என்னை மன்னித்து விடுங்கள். அரசு தரப்பு வழக்கறிஞர் அவசர அவசரமாக எழுந்தார். யுவர் ஆனர், தன் முன்னால் யாருடையது என்று தெரியாமல் அனாதையாக கிடப்பதை எடுப்பது திருட்டு என்று சொல்ல முடியாது. அப்படி எடுப்பதே ஒருவனுடைய திருட்டு குணம் என்று காட்டுவதும் சரியில்லை. ஏனெனில் இந்த சுபாவம் எல்லோருக்கும் இருக்கக்கூடியதுதான். கடவுள் கொடுத்த பரிசு. எல்லோரும் என்று அதை அனுபவித்து உலக இயல்பு. யுவர் ஆனர். குமார் அரசு தரப்பு வழக்கறிஞரின் வாதத்தை மறுக்காமல் மௌனமானார். அரசு தரப்பு வழக்கறிஞர் என்னுடைய பிடி என்பது போல் பெருமிதம் அடைந்தார். உன்னுடைய பாக்கெட்ல ஒரு கீ செயின் இருக்கு. கணேஷ் எச்சிலை விழுங்கி கொண்டு விழித்தான். ஆமாம். அது ஏது? என்னுடையது. அந்த கீ செயின்ல ஒரு பெயர் பொறிச்சிருக்கும். அது என்ன பெயர் தெரியுமா? தெரியாது. நீ கடையிலிருந்து தானே வாங்கின? ஆமா. நீ வாங்கின பிறகு எப்போ உங்ககிட்ட தானே இருக்குது? ஆமா. அப்ப அதுல நீ தானே பெயரை பொறிச்சிருக்கணும். வாங்கினப்ப பொறிச்சேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால இப்ப மறந்துடுச்சு. வாங்கி ரொம்ப நாள் இருக்குமா? ஆமா. எவ்வளவு நாள் இருக்கும்? 6 மாசம் இருக்கும். சரி, பரவாயில்ல. கொஞ்சம் ஞாபகப்படுத்திப்பார். என்ன பெயர் பொறிச்சேன்னு ஞாபகம் வரல. சரி, நான் சொல்றேன். அதுல உன் பெயர் தான் பொறிச்சிருக்கு. ஆமாம்மா, என் பேர் தான். அதை கூட மறந்துட்டியா? பரவாயில்ல, அதை கொடு. பேண்ட் பாக்கெட்ல இருந்து கீ செயின் எடுத்து கொடுத்தான். குமார் அதை வாங்கி நீதிபதியிடம் கொடுக்க நீதிமன்றம் எழுத்தாளரிடம் கொடுத்தார். யுவரான கீ செயின்ல பொறிக்கப்பட்டுள்ள பெயரை பாருங்கள். நீதிபதியிடம் கொடுத்தார். வாங்கி பார்த்தார் நீதிபதி. அதிலே பொறிக்கப்பட்டிருக்க பெயர் மறைந்து போகிற அளவிற்கு 6 மாசம் முன்னாலே வாங்கப்பட்டதல்ல அது. அதில் இன்றைய தேதி தான் பொறிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்ல, அதில் இருக்கிற பெயர் சாட்சியுடைய பெயர் அல்ல, என்னுடைய பெயர் என்று கூறிவிட்டு சாட்சியை பார்த்து உண்மையை சொல், இது நீ திருடியதானே என்று கேட்டார்.
கீழே கிடந்து எடுத்தேன். பின் ஏன் வாங்கியதுன்னு போய் சொன்னேன். கணேசன் மௌனமானான். யுவர் ஆனர், இந்த கீ செயின் என்னுடைய ஆள் ஒருவன் இவன் முன்னால் போட்டுவிட்டு சென்றான். அதை இவன் எடுத்துக்கொண்டான். போட்டுவிட்டு சென்ற ஆள் பின் திரும்பி வந்து இவனிடமே என்னுடைய கீ செயின் தொலைந்து போய்விட்டது, எடுத்தீர்களா என்று கேட்டார். ஆனால் இவன் நான் பார்க்கவே இல்லை, நல்லா தேடிப்பார் என்று சொன்னான். இது திருட்டு இல்லையா யுவர் ஆனர்? சரி, திருட்டுன்னே வைத்துக் கொள்வோம். ஆனா இந்த கொலை வழக்கிலே இதுக்கு என்ன சம்பந்தம்? அரசு தரப்பு வழக்கறிஞர் அவசரமாக எழுந்தார். நானும் அதைதான் கேட்கிறேன் யுவர் ஆனர். சம்பந்தம் இல்லாம விஷயங்களை விசாரித்துக் கொண்டு கோர்ட்டின் பொன்னான நேரத்தை வீணெடுத்துக் கொண்டிருக்கிறார் டிஃபென்ஸ் லாயர் யுவர் ஆனர். இல்லை யுவர் ஆனர், இந்த கொலை வழக்கிற்கும் இந்த சாட்சியின் திருடும் சுபாவத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது யுவர் ஆனர். அதை தெளிவாக்கவே இப்படி விசாரித்துக் கொண்டிருக்கிறேன். என்ன திருட்டுக்காக நேர்ந்த கொலைன்னு சொல்ல வரீங்களா? இல்லை யுவர் ஆனர், இவன் தான் கொலை செய்தான் என்பதற்கு இவனுடைய திருட்டு சுபாவம் உதவுகிறது யுவர் ஆனர். புரியவில்லையே. மேலும் விசாரிக்க அனுமதி அளியுங்கள் யுவர் ஆனர். உண்மைகளை தானா வெளிப்படும். எஸ், தொடருங்கள். குமார் கணேசனை தொடர்ந்து விசாரிக்கலாம். தன்னுடைய பாக்கெட்ல இருந்து ஒரு பேனாவை வெளியில் எடுத்து கணேசிடம் காட்டினார். கணேஷ் அதிர்ச்சியானான். இந்த பேனா யாருடையது? தெரியாது. இந்த பேனா உன்னுடையதுன்னு சொல்ற. இல்ல, உன்னுடையது அல்ல. சரி, கொஞ்ச நாள் நீ வச்சிருந்த. இல்ல. சரி, இதை விடு. இதுல உன் கையெழுத்து போடு என்று ஒரு வெள்ளைத்தாளையும் பேனாவையும் கொடுத்தார். கணேஷ் கையெழுத்து போட்டான். குமார் தன்னுடைய கையில் சில நன்கொடை ரசீது சீட்டுகளை எடுத்து காட்டினான். ஒரு 7-8 மாசங்களுக்கு முன்னாலே உங்க ஊர்ல நடைபெற்ற மாரியம்மன் பண்டிகைக்கு போடப்பட்ட நாடகத்திற்கு நன்கொடை வசூல் செய்யப்பட்டது இல்லையா? தெரியலையே. இந்த நன்கொடை ரசீதில் உள்ள கையெழுத்து உன்னுடையதானே? இல்லை யுவர் ஆனர், சற்று நேரம் முன் இந்த கோர்ட்டிலேயே இவன் போட்ட கையெழுத்தையும் இந்த நன்கொடை ரசீதுகளை வசூலிப்பவரின் என்ற இடத்தில் உள்ள கையெழுத்தையும் ஒப்பிட்டு பாருங்க யுவர் ஆனர். நீதிபதி வாங்கி பார்த்தார். இரண்டும் ஒரே மாதிரி தான் தெரியுது. கையெழுத்து ஒரே மாதிரி இருப்பது மட்டுமில்லை யுவர் ஆனர், 2 கையெழுத்தையும் நன்கு கவனிக்கும் போது ஒரே பேனாவில் எழுதப்பட்டதையும் காணலாம். உண்மைதான் யுவர் ஆனர். இந்த பேனாவை 7-8 மாசத்துக்கு முன்னாலே இவன் வைத்திருந்தான் என்பதை நிரூபிக்க வாய்மொழி சாட்சிகளையும் என்னால் இந்த கோர்ட்டுக்கு கொண்டு வர இயலும். சாட்சியை கொண்டு வரவா? ஒத்துழைக்கிறியா? கணேசன் மறுக்காமல் மௌனமானான். ஏன்பா, என்ன சொல்ற? இந்த பேனா உன்னிடம் இருந்ததா? ஆமாம் என்பது போல் தலையாடினான். இந்த பேனா உனக்கு எப்படி கிடைத்தது? கீழே கடந்து எடுத்தேன். பொய். நீ இதை ஓரிடத்துல இருந்து திருடி வந்தாய். அந்த இடம் உனக்கு நல்லா தெரியும். இல்ல. அட்வொகேட் முத்துகிருஷ்ணனை தெரியுமா? தெரியாது. பொய் சொல்ற. உனக்கு அட்வொகேட் முத்துகிருஷ்ணனை தெரியும். தெரியாது. எது கேட்டாலும் பொய் சொல்வது என்றே முடிவு செய்து விட்டாயா? கணேசன் மௌனமாக தலை குனிந்து நின்றான். யுவர் ஆனர், அட்வொகேட் முத்துகிருஷ்ணன் இவருடைய அட்வொகேட் தான். இவருடைய கேஸ் ஒன்றை அவர் நடத்தியிருக்கிறார். அந்த கேஸ் தோற்று போனது. என்ன, இதெல்லாம் உண்மையா? நீதிபதி கணேசனை பார்த்து கேட்டார். ஆமாம், அது ஒரு பாகப்பிரிவினை கேஸ் யுவர் ஆனர். இந்த கணேசனும் கொலை செய்யப்பட்ட சுந்தரும் சகோதரர்கள். அதாவது கணேசன் இளைய தரத்து மகன், சுந்தர் மூத்த தரத்து மகன். டிஃபென்ஸ் லாயர், இறந்து போன சுந்தருக்கு வயது 18 தான். இவனுக்கு வயது 25. எஸ் யுவர் ஆனர். இவருடைய தந்தைக்கு சுந்தரின் அம்மா ஈஸ்வரி முதல் மனைவி. சிறிது காலம் அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை. அது சமயம்தான் அவர் 2ஆம் கல்யாணம் செய்து கொண்டார். அதன் மூலம் அவருக்கு இந்த கணேசன் பிறந்தான். அதன் பின்னிட்டு ஈஸ்வரி அம்மாளும் ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தன. அந்த ஆண் குழந்தை தான் கொலை செய்யப்பட்ட சுந்தர். அவனுடைய அக்காவும் தலப்பிரசவத்தில் இறந்து விட்டாள். அக்காவின் குழந்தை உயிருடன் ஈஸ்வரி அம்மாவிடம் வளர்ந்து வருகிறது. கணேசன் சுந்தரின் தந்தை தனது உயிரில் இவ்விருவருக்கும் சமமாக சொத்தை பிரித்துக் கொள்ள உரிமை உண்டு என்று எழுதிவிட்டு இறந்துவிட்டார். அதுபடி ஊரார் இருவருக்கும் ஆளுக்கு பாதி பிரித்து விட்டார்கள். பிரித்துவிட்ட ஒரு 5-6 வருடத்திற்கும் ஈஸ்வரி அம்மாள் தனது தம்பி அப்புசாமியின் உதவியுடன் சொத்துக்களை நன்கு அபிவிருத்தி செய்து கொண்டார். நிலங்களும் 4 விழுந்தன. செல்வம் சேர்ந்தது. ஆனால் கணேசன் கிணற்றில் தண்ணீர் வத்தி போனது. போர் மட்டும் தண்ணீர் வரவில்லை. நிலங்கள் வறண்டன. வருமானம் போனது. இந்த சமயத்தில் தான் சொத்துகள் குத்துமதிப்பாக தான் பிரித்து அனுபவிக்கப்பட்டது. மீண்டும் அலங்கத்திடம் கலந்து பிரிக்க வேண்டும் என்று கோர்ட்டில் வழக்கு போட்டான். ஆனால் அந்த வழக்கு தோற்று போனது. வழக்கு தோற்று போனதால் ஆத்திரமடைந்த கணேசன் சுந்தரை தீர்த்து கட்டி எல்லா சொத்துகளையும் அடைய திட்டமிட்டான். குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற அருண் சுந்தரை கொல்ல சவால் விட்டு திரிவதை அறிந்து இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று தீர்மானித்து சுந்தரை கத்தியால் குத்தினான். அந்த கத்தியை அருணின் மேஜை மேல் கொண்டு போய் வைத்தான். அருண் குற்றவாளியாக்கப்பட்டார். அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் சடார் என்று எழுந்து யுவரான டிஃபென்ஸ் லாயர் அழகா கதையை ஜோடிக்கிறார். இந்த கணேசன் தான் சுந்தரை கொண்டான் என்பதற்கு என்ன ஆதாரம்? யுவர் ஆனர், இந்த கணேஷ் கொலை செய்தான் என்பதற்கு அந்த பேனா தான் சாட்சி யுவர் ஆனர். அந்த பேனா அட்வொகேட் முத்துகிருஷ்ணன் உடையது. அதற்கு காரணம் அந்த பேனாவே. அந்த பேனாவில் இருக்கக்கூடிய சீலை கவனியுங்கள். அட்வொகேட் முத்துகிருஷ்ணன் அலுவலகத்திலிருந்து இந்த கணேசன் தன்னுடைய திருடும் சுபாவத்தால் திருடி வந்த பேனா இது. இது பேனா தன்னிடமிருந்து என்பதை கணேசன் ஒத்துக்கொண்டுள்ளான். இந்த பேனா சுந்தரின் வீட்டின் முன்னால் கிடைத்தது.
எப்படி அங்கு போனது? சொல்லு கணேசன். இந்த பேனா சுந்தரி வீட்டிற்கு எப்படி போனது? தெரியாது. சுந்தரை கொலை செய்துவிட்டு நீ வெளியில் வேகமாக வந்தபோது ஒரு உருவத்தின் மீது மோதினாய். அப்போதுதான் உன் சட்டையிலிருந்து இந்த பேனா விழுந்தது இல்லையா? கணேசன் மௌனமாக நின்றான். சொல்லப்பா, டிஃபென்ஸ் லாயர் சொல்வதெல்லாம் உண்மையா? நீ தப்பிக்க இயலாது என்று கணேசன் எண்ணினான். அவனுள் ஒரு வெறி வந்தது. உண்மையை ஒத்துக்கொள்ளும் வெறி. ஆமாம், நான் தான் கொலை செய்தேன். என் கேஸ் தோத்து போனதால கொலை செய்தேன். சொத்தை எல்லாம் அடைய வேண்டும் என்று கொலை செய்தேன். அரசு தரப்பு வழக்கறிஞர் தலையை குனிந்து கொண்டார். இன்ஸ்பெக்டர் மனம் புழுங்கிக் கொண்டு எங்கேயோ வெறித்தார். மிஸ்டர் குமார், அந்த பேனா உங்களுக்கு எப்படி வந்தது என்றார் நீதிபதி. தனியார் துப்பறிவாளர் மிஸ்டர் சங்கர் ஏற்கனவே பொன்னானனை விசாரித்து இந்த பேனாவை வாங்கி வைத்திருந்து என்னிடம் கொடுத்தார் யுவரானர் என்றார் குமார். ஓ, அப்படியா? ஆக சுந்தரை கொலை செய்தது இந்த கணேசன் தானு கடைசியா சொல்றீங்க? இல்லை யுவரானர். என்ன இல்லையா? நீதிபதியும் திடுக்கிட்டார். கோர்ட்டே திடுக்கிட்டது. பின்பு யார் கொலை செய்தது? இன்ஸ்பெக்டர் யுவரானர். இன்ஸ்பெக்டர் ஐயா என்று மனதிற்குள் அலறினார். நீதிபதி முன் ஓடி வந்து, இல்லை யுவரானர், நான் கொலை செய்யவில்லை யுவரானர் என்றார். என்ன சொல்றீங்க குமார்? யுவரானர், யாரோ கொலை செய்திருக்க யாரையோ குற்றவாளி கொண்டில் ஏற்றியுள்ளாரு இந்த இன்ஸ்பெக்டர். அதனால் சொன்னேன் இவர் உண்மையை கொலை செய்து விட்டார் என்று. ஓ, அப்படியா? அத பிறகு பாப்போம். டிஃபென்ஸ் லாயர், இப்ப சுந்தர கொலை செய்தது யாருன்னு சொல்றீங்க? யுவரானர், சுந்தரை கொலை செய்தது யார் என்பதை விட அதை செய்தது எனது கட்சிக்காரர் அருண் அல்ல. அதுதான் எனக்கு முக்கியம் யுவரானர். ஓகே, அருண் கொலை செய்யப்படவில்லை. அப்புசாமி கொலை செய்தாரா? இல்லை. பொன்னான் கொலை செய்தாரா? இல்லை. பின் கணேசன் தான் கொலை செய்தாரா? இல்லை. இல்லையா? வாட் யூ மீன்? எஸ் யுவரானர். அருண் கொலை செய்து விடுவதாக சவால் விட்டார். ஆனால் கொலை செய்யவில்லை. அப்புசாமி தீர்த்து கட்டுவேன் என்று கத்தினார். ஆனால் தீர்த்து கட்டவில்லை. பொன்னான் கொலை செய்ய திட்டமிட்டார். ஆனால் திட்டத்தை நிறைவேற்றவில்லை. கணேஷ் சுந்தரை கத்தியால் குத்தினான். ஆனால் கொலை செய்யவில்லை. அரசு தரப்பு வழக்கறிஞர் தனது கடமையை செய்ய எழுந்தார். யுவர் ஆனர், டிஃபென்ஸ் லாயர் நீதிமன்றத்தை குழப்புகிறார், நேரத்தை வீணடிக்கிறார். என்ன மிஸ்டர் குமார், இந்த வழக்கிலே எவ்வளவோ உண்மைகளை அரசு தரப்பு செய்ய தவறிய கடமையை செய்து வெளிக்கொண்டு வந்திருக்கீங்க. கடைசியில 4 பேருமே கொலை செய்யலன்னு சொல்றீங்க. எஸ் யுவர் ஆனர், 4 பேருமே கொலை செய்யல என்பதுதான் உண்மை. சுந்தர் இறந்த மர்மத்தை அறிய டாக்டரை விசாரிக்க வேண்டும் யுவர் ஆனர். எஸ் டாக்டர், அழையுங்கள். அரசு தரப்பு வழக்கறிஞர் இன்ஸ்பெக்டர் சோர்ந்து போனார்கள். குமார் டாக்டர் முன்னால் கம்பீரமாக போய் நின்றார். டாக்டர், சுந்தரின் உடல் கத்தி குத்து உள்ளது. ஆமாம். அரசு தரப்பு நீதிமன்றத்தில் ஒப்புவித்துள்ள கத்தியால் அப்படிப்பட்ட காயம் உருவாக்க முடியுமா? எஸ். ஒரு கத்தி குத்தால் மரணம் சம்பவிப்பது சாத்தியம்தானா? சாத்தியமே. சரி, கத்தி குத்திக்கு நேரும்போது என்னென்ன விளைவுகள் உடலில் ஏற்படும்? கத்தி குத்து விழும்போது பயங்கர வலி ஏற்படும். ரத்தம் பீரியெடுக்கும். இதயம் வேகமாக துடிக்கும். அதிர்ச்சியில் கூட இதயம் நின்று உயிர் போகலாம். அளவுக்கு அதிகமாக ரத்தம் வெளியேறியும் உயிர் போகலாம். ஓகே டாக்டர், இந்த மரணம் சம்பவித்தது அதிர்ச்சியாலோ இரத்தப்பெருக்காலவா? அதிர்ச்சியாக இருக்கலாம் என்று கருதலாம். ஏன் இரத்தம் அதிகம் வெளியேறவில்லையா? இல்லை. ஏன்? இரத்த வெளியேற்றம் என்பது உடலுக்குடல் வித்தியாசம் நேர வாய்ப்பிருக்கிறது. சிலர் உடலில் அதிகமாக வெளியேறவும் சிலர் உடலில் குறைவாக வெளியேறவும் வாய்ப்பு உள்ளது. டாக்டர், அதாவது சுந்தருடைய உடலில் இரத்தம் அதிகம் வெளியேறாத இயல்பு இருந்தது என்று சொல்கிறீர்கள். ஆமாம் டாக்டர், உங்க ஃபைனல் ரிப்போர்ட்டில் வேதியியல் பகுப்பாய்வு அறிக்கை அடிப்படையில் அளவிற்கு அதிகமான தூக்க மாத்திரை சாப்பிட்டதற்கான அறிகுறிகள் இருந்ததாக குறிப்பிட்டுள்ளீர்களே. ஆமாம். விளங்கி இருந்த தூக்க மாத்திரைகள் மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இருந்ததா? ஆமாம். அப்படியென்றால் தூக்க மாத்திரையால் மரணம் நேர்ந்திருக்கலாம் அல்லவா? வாய்ப்பிருக்கிறது. மரணம் நேர்ந்தது கத்தி குத்தாலோ தூக்க மாத்திரையாலோ? எதையாவது உறுதிப்படுத்தி சொல்லுங்க டாக்டர். டாக்டர் மௌனமானார். சொல்லுங்கள். உண்மையாவே சொல்ல வேண்டுமானால் அந்த மரணம் தூக்க மாத்திரையால் தான் நேர்ந்ததுதான். கோட்டை திகைப்பில் ஆழ்ந்தது. எப்படி சொல்கிறீர்கள்? விழுங்கப்பட்ட மாத்திரைகள் கரைந்து இரத்தத்தில் கலந்து விட்டிருந்தது. கத்தி குத்துக்கு பின் இரத்தப்பெருக்கு ஏற்படவில்லை. இவையினை கொண்டு பார்க்கும்போது தூக்க மாத்திரையால் மரணம் சம்பவித்து விட்டது. அதன் பின் தான் கத்தியால் குத்தப்பட்டுள்ளது என கருத வேண்டியுள்ளது. மிக்க நன்றி டாக்டர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அப்படின்னா சுந்தர் தற்கொலை செய்து கொண்டான் என்கிறீர்களாம் குமார்? சுந்தர் தானாகவும் தூக்க மாத்திரை சாப்பிட்டிருக்கலாம், அல்லது பிறர் அவரை சாப்பிட வைத்திருக்கலாம். ஆதலால் தற்கொலையா கொலையா என்பது எழுந்துள்ள கேள்வி யுவர் ஆனர். ஆனால் தூக்க மாத்திரையினால் மரணம் ஏற்பட்டுள்ளது என்பது மட்டும் உண்மை யுவர் ஆனர். தூக்க மாத்திரைகளை சுந்தரை விழுங்கினாரா? யாராவது விழுங்க செய்யப்பட்டதா? இதை கண்டுபிடிக்க வேண்டும் யுவர் ஆனர். அரசு தரப்பு வழக்கறிஞர் புது விஷயத்தை சொல்லி விட்டதாக திருப்தியுடன் அமர்ந்தார். எஸ் யுவர் ஆனர், அரசு தரப்பு இதையெல்லாம் கண்டுபிடிக்க தவறிவிட்டது. கனம் நீதிமன்றம் தான் கண்டுபிடிக்கணும். இவ்வளவு விஷயங்களை கண்டுபிடித்த டிஃபென்ஸ் லாயரை அதையும் கண்டுபிடிக்கலாமே. யுவர் ஆனர், அந்த உண்மையை கண்டுபிடிக்க இன்னொரு சாட்சியை விசாரிக்கணும். எஸ், விசாரியுங்கள். சுந்தரின் அக்கா பெண் சுதாவை அழையுங்கள். சுதா அழைக்கப்பட்டார். அந்த 10 வயது சிறுமி கூண்டில் ஏறினார். சிறுமியை பார்த்து புன்னையுடன் எழுந்தார் குமார். அந்த பாப்பாவிடம் தொடர்ந்தார் குமார்.
பாப்பா படிக்கிறாயா? ம். என்ன படிக்கிறா? 5ஆம் வகுப்பு. உனக்கு பயமா இருக்கா? சுதா இல்லை என்பது போல் தலையாட்டினாள். பயப்படாதே. அங்க உட்கார்ந்திருக்கிறாரே அவர் யாருன்னு தெரியுமா? ம். நீதிதேவன். நான் யாருன்னு தெரியுதா? நீங்க வக்கீல். இந்த கேஸ் எதுக்கு நடக்குதுன்னு தெரியுமா? ம். எங்க மாமா இறந்த கேஸ். யுவர் ஆனர், இந்த குழந்தை நீதிமன்றத்தில் சாட்சி சொல்லக்கூடிய அளவிற்கு போதிய அறிவு பெற்றிருக்கிறாள். எஸ் ப்ரொசீட். பாப்பா, உங்க மாமா எப்ப இறந்து போனாரு? அதெல்லாம் 6, 7 மாசம் ஆயிடுச்சு. ராத்திரி தானே செத்து போனாரு? ஆமா. ராத்திரி என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? எங்க மாமாவுக்கும் மாமாவோட மாமுக்கும் சண்டை வந்தது. 2 பேரும் கழுத்தை பிடிச்சுக்கிட்டாங்க. எங்க அம்மாயி 2 பேரையும் பிரிச்சாங்க. மாமாவோட மாமா வேகமா போயிட்டாரு. அப்புறம் அவரு அருணை காட்டி கத்தியோட வந்தாரு. கொஞ்ச நேரம் சத்தம் போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் அவரு சும்மா போயிட்டாரு. அப்புறம் நானும் அம்மாயும் படுக்க போயிட்டோம். பாப்பா, மறுபடியும் உங்க மாமாவை பார்க்கலையா? மறுபடியும் மாமா என்ன தண்ணி கொண்டு வர சொன்னாரு. நான் எழுந்து போய் தண்ணீர் கொண்டு போய் கொடுத்தேன். அவரு மாத்திரைகள சாப்பிட்டாரு. அப்புறம் நான் வந்துட்டேன். அப்புறம் காலையில தான் பார்த்தேன் மாமா செத்து போயிட்டாரு. பாப்பா, மாத்திரைகள் சாப்பிட தண்ணீர் கொண்டு போய் கொடுத்தாயும், உடம்பு சரியில்லையா? என்ன மாத்திரைன்னு கேட்கலையா? கேட்டேன். சத்து மாத்திரைன்னாரு. எனக்கும் கொடுன்னு கேட்டேன். உனக்கு நாளைக்கு வாங்கி தரேன்னு சொல்லிக்கிட்டே என்னை பிடிச்சு அணைச்சு நெற்றில முத்தம் ஒண்ணு கொடுத்துட்டு போய் படுத்துக்க கண்ணு அனுப்பிட்டு அவரும் படுத்துக்கிட்டாரு. பாப்பா, இந்த சாக்லேட். பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுத்த சாக்லேட்டை தயக்கத்துடன் பெற்றுக்கொண்டாள் சுதா. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். குமார் தனது இருக்கையில் போய் அமர்ந்து கொண்டான். ஈஸ்வரி அம்மாள் சுதாவை அழைத்து கொண்டு சென்றான். ஆக சுந்தர் தற்கொலை செய்து கொண்டான் என்பது இறுதியாக தெரிகின்ற உண்மை. எஸ் யுவர் ஆனர். தீர்ப்பு நாளை சொல்லப்படும். மறுநாள் நீதிமன்றம் நிறைந்திருந்தும் அமைதியாக இருந்தது. நீதிபதி வழக்கு கோப்பை பிரித்து படித்தார். சுந்தர் கொலை வழக்கு தற்கொலை வழக்காக முடிந்துவிட்டது. குற்றம் சாட்டப்பட்டுள்ள அருண் சுந்தரை கொலை செய்யவில்லை. அவர் நிரபராதி. ஆகையால் எந்தவித தயக்கமுமின்றி அருணை விடுதலை செய்கிறேன். சுந்தரின் மாமா ஏதோ ஒரு ஆத்திரத்தில் கொலை செய்வேன் என்று சொன்னாலும் கொலை செய்ய அவர் எண்ணமிடவில்லை. பொன்னானும் திட்டமிட்டிருந்தாலும் கொலை செய்யவில்லை. கணேசனும் கத்தியால் குத்தினான். ஆனால் அவன் குத்தியது மரணத்தை ஏற்படுத்தவில்லை. ஏனெனில் சுந்தர் ஏற்கனவே தூக்க மாத்திரைகள் சாப்பிட்டுவிட்டு இறந்து விட்டான். ஆதலால் இந்த வழக்கில் யாரும் குற்றவாளிகள் அல்ல. குற்றவாளி சுந்தர் தான். அவன் இறந்து விட்டான். ஆதலால் இங்கு யாருக்கும் தண்டனை என்ற பேச்சே இல்லை. ஆனால் காவல்துறையை நான் கடுமையாக எச்சரிக்கிறேன். ஏனென்றால் இந்த வழக்கில் ஒரு நிரபராதியை குற்றவாளி கொண்டு நிறுத்தியது மட்டுமில்லாமல் விசாரணையை மிக மிக அசட்டையாக செய்துள்ளார்கள். இந்த வழக்கை சம்பந்தமான எவ்வளவோ விஷயங்களை டிஃபென்ஸ் லாயர் குமார் தான் வெளிக்கொண்டிருந்தார்கள். குமாருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். இந்த வழக்கில் உண்மை முழுவதும் வெளிப்பட்டு ஒரு சரியான தீர்ப்பை வழங்க முடிந்தமைக்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் தங்கையை கெடுத்தவன் என்பதற்காக அருண் ஆத்திரமடைந்து மனித இயல்பு என்றாலும் மனிதர்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். அதிர்ஷ்டவசமாக கொலை செய்யாமல் அருண் தப்பித்தார். ஆனால் ஒருவேளை கொலை செய்திருந்தால் அவர் வாழ்க்கையே வீணாகி இருக்கும். அதேபோல் அப்புசாமி ஆத்திரத்தில் கத்தியதும் அரசியல் எதிரி என்று பொன்னான் கொலை செய்ய திட்டமிட்டதும் கண்டிக்கத்தக்கது. அரசியல் எதிரிகளை தீர்த்து கட்டுவது எப்போதும் நல்ல கொள்கை அல்ல. கொள்கைக்காக போராட வேண்டும். ஜனநாயக ரீதியில் மாற்று கருத்துக்களை வெல்ல வேண்டுமே தவிர எதிரிகளை தீர்த்து கட்டுவதில் வெற்றி பெற எண்ணுவது மாபெரும் குற்றமே. பொன்னானை வன்மையாக கண்டிக்கிறேன். அடுத்து சுந்தர் சொத்துக்காக கொலை செய்ய முயன்றதும் பெரிய குற்றமே. உண்மையை உழைத்து நியாயமான வழியில் மனிதர்கள் முன்னேற முயல வேண்டுமென்று இது போன்ற கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபடக்கூடாது. பொன்னான் கணேசன் இருவருக்கும் தண்டனை தர வாய்ப்பிருந்தும் நான் அவர்களை மன்னித்து இனி குற்றம் செய்ய முயலக்கூடாது என எச்சரித்து விடுதலை செய்கிறேன். இறைவன் படைத்த மனித உயிர்கள் இறைவன் தான் எடுக்க வேண்டும். மனிதர்கள் எடுக்க நினைப்பது பாவம். அந்த பாவத்தை யாரும் செய்யக்கூடாது. இந்த வழக்கில் யாரும் கொலை செய்யவில்லை என்பதிலும் யாருக்கும் தூக்கு தண்டனை வழங்கி உயிரை எடுக்க வேண்டிய துர்ப்பாக்கியம் ஏற்படவில்லை என்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிபதி எழுந்தார். குமார் வெற்றி புன்னகை புரிந்தார். சங்கர் ஓடோடி வந்து கை கொள்கினான். அருணும் கவிதாவும் கற்பனையில் டூயட் பண்ணினார்கள். சுபம். நன்றி. இந்த ஸ்டோரி இத்துடன் முடிந்தது. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்டோரி பார்க்கணுன்னா நம்ம வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. பாய்.